திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுலாவிய நீர்மறை வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாணிக்கு வணங்குவான். எல்லாம் வல்ல திருவுருளை எழுதுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதான நூல்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்சம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக பாடிய கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் என்னும் அந்த பதிகத்தை பாடி அந்த பதிகத்தின் பயனாக அவலம் இருக்கின்ற நிலையை மிக 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 இனிமையாக பாடிய சிவத்திருமதி வசலையம்மாள் அவர்களை நன்றியோடு வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளர் திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, மயிலை சைவ சித்தாந்த சபை, இடைமருதீசன் சாத்திர குழு ஆகிய அமைப்புகளை சார்ந்த அமைப்பாளர்கள், அன்பர்கள் ஆகிய அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்குகிறேன். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற அப்பர் அருளறி மடத்தினுடைய அமைப்பாளர் சிவத்திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றியிருக்கிற அத்தனை சைவத்தமிழ் அன்பர்களுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டருக்கான சிந்தனையை நாம் தொடங்குவோமாக. நம்முடைய அமைப்பாளர் திருவாளர் செல்வம் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்று வைகாசி மூலம் நம்முடைய சைவ சமய உறவர்கள் நால்வர், இதிலே ஞானசம்பந்த பெருமான் இன்று அவருடைய குரு பூஜை திருநாள். ஞானசம்பந்த பெருமானும் திருநீலநக்க நாயனாரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் முருகநாயனாரும் ஆகிய உடைய 4 நாயன்மார்களும் மற்றும் அந்த திருமணத்திற்கு வந்திருந்த பக்குவ ஆன்மாக்களும் இன்று அந்த பெரும் சோதி வழிகாட்ட வீடு பேர் விட்டார்கள். அத்தகைய திருநாளில் அந்த நாயன்மார்களுடைய திருவடிகளையும் அவர்களோடு சேர்ந்து புத்தி பேரடைந்த பக்குவ ஆன்மாக்களுடைய திருவடிகளையும் நாம் பணிந்து வணங்குவோமாக. நல்ல ஒரு அற்புதமான திருநாள், வைகாசி மூல திருநாள். நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களில் சிறந்தவராக கருதப்படுகிற ஆலோரும் ஞானசம்பந்த பெருமானும் அவரோடு அந்த திருமணத்தை நிகழ்த்தியதற்காக வந்த திருநீலநக்க நாயனாரும் அவருடைய பாடல்களை எல்லாம் யாழிசையிலிட்டு பாடிய திருநீல கண்ட யாழ்ப்பாணரும் அந்த திருமணத்திற்கு கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் திருப்போலூரிலே மடத்திலே ஞானசம்பந்த பெருமானோடு சந்தித்து உரையாடி மகிழ்ந்த நம்முடைய முருகநாயனார் பெரிய மலர்த்தொண்டு செய்தவர். இவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை எல்லாம் நாம் வாசநீக்கம் பெற்று வீடு வேறு எய்துவதற்கு உரிய வகையில் வணங்கி மகிழ்வோமாக. நம்முடைய திருத்தொண்டர் புராண சிந்தனைக்கு இப்பொழுது நாம் வருவோம். நம்முடைய திருத்தொண்டர் புராணத்திலே திருமலை சருக்கம், தில்லைவாழ் அந்தணர் சருக்கம் ஆகியவற்றையெல்லாம் நிறைவு செய்த நாம் இலைமலிந்த சருக்கத்தினுடைய நிறைவான நாயன்மாராக விளங்குகிற ஆனாய நாயனாருடைய அருமையான வரலாற்றை நாம் இன்று முதல் சிந்திக்க தொடங்க இருக்கிறோம். ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று ஆரூரன் தன்னை குறிப்பிட்டுக் கொள்வார்.
ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. அவ்வாறாக ஆரூர் தியாகேச பெருமானால் ஆட்கொள்ளப்பெற்றவராகிய நம்முடைய நம்பியாரூரர் இந்த இலைமலிந்த சருக்கத்தில் 7 நாயன்மார்களை பாடியிருக்கிறார். அவர்களிலே நாம் இதுவரை 6 நாயன்மார்களை சிந்தித்திருக்கிறோம். இலைமலிந்த வேல் நம்பி எரிவத்த கடியேன், ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன், கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், மலை மலிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரன், எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் என்ற இந்த 6 நாயன்மார்களை பற்றி சிந்தித்த நிலையில் இந்த 7வது நாயன்மாராக அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கடியேன் என்று ஆரூரராகிய அந்த நம்பியாரூரர், ஆரூரில் அம்மானுக்கு ஆளாகியவர், ஆரூர் அம்மானால் ஆட்கொள்ளப்பெற்றவராகிய நம்பியாரூரர் இதுவரை இந்த இலைமலிந்த சருக்கத்தில் சொன்ன 6 நாயன்மார்களை சிந்தித்து விட்டு 7வது நாயன்மாராக விளங்குகிற ஆனாய நாயனாரை பற்றி நாம் இன்று முதல் சிந்திக்க தொடங்குவோம். நண்பர்களே, இந்த ஆனாய நாயனார் அவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியவில்லை. ஆண் என்றால் பசு கூட்டங்கள், ஆண் என்றால் பசு என்பது பொருள், ஆயர் என்றால் இடையர் குலத்தில் தோன்றியவர் என்பது பொருள். ஆக பசு கூட்டங்களை காத்து வருபவராகிய ஆயர் குலத்திலே தோன்றியவராகிய இவருடைய வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே இவருடைய காரணத்தால் வந்த பெயர்தான் இங்கே நமக்கு தெரிகிறதே தவிர அவருடைய இயற்பெயர் என்ன என்று தெய்வ சேக்கிழாரோ திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடிய நம்பியாண்டார் நம்பிகளோ எல்லோருக்கும் முதல்வராக விளங்குகிற திருத்தொண்ட தொகையை தந்த நம்பியாரூரரோ இயற்பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் எல்லாரும் ஆனாயர் ஆனாயர் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த வகையிலே பசு கூட்டங்களை காப்பாற்றிய மிக பெரும் தொண்டராகிய, அதுவும் என்ன வகையில் அவர் தொண்டு செய்தார் என்றால் இசை வழியே பெருமானை வழிபாடு செய்தார். தன்னுடைய வேங்குழல் ஓசையின் வழியே திரு ஐந்தெழுத்தை ஓதி இந்த உலகில் இருக்கிற சராசரங்கள் எல்லாம் கட்டுண்டு கிடக்கிற வகையில் பெருமானுடைய திருச்செவியையும் எட்டுகிற வகையில் மிக அருமையாக திருக்குறள் வாசனையை செய்த நம்முடைய ஆனாய நாயனாருடைய வரலாற்றை நம்பியாரூரர் திருத்தொண்டர் தொகையிலே எப்படி பாடியிருக்கிறார், திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பிகள் எவ்வாறு பாடுகிறார் என்பதை பார்த்துவிட்டு அதனைத் தொடர்ந்து நம்முடைய விரிநூல் ஆசிரியராகிய தெய்வ சேக்கிழார் 41 திருப்பாடல்கள் வழியாக இவருடைய வரலாற்றை மிக அருமையாக சொல்லுகிற தன்மையை நாம் காண்போம். திருத்தொண்ட தொகையிலே அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கடியேன் என்று அரையடியிலே குறிப்பிடுகிறார். அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கடியேன். மங்கை என்பது திருமங்கலம் என்னும் திருத்தலம். அந்த திருமங்கலம் என்னும் திருத்தலம்தான் ஆனாய நாயனார் உதித்த திருத்தலம். ஆனாய நாயனார் அவதரித்த என்றோ ஆனாய நாயனார் வந்த என்றோ தோன்றிய என்றோ சொல்லாமல் ஆனாய நாயனார் உதித்த திருத்தலம் என்று நான் குறிப்பிடுகிறேன். ஒன்று உதிக்குமானால் அந்த உதயத்தினாலே சூழ்ந்திருக்கிற இருள் அகலும். சூரியனுடைய உதயத்தினாலே எப்படி உலகை கவ்வியிருக்கின்ற இருள் அகன்று போகிறதோ அதை போல நம்முடைய ஆனாய நாயனார் உதித்தமையினாலே உலக உயிர்களை சூழ்ந்திருக்கிற பாசம் என்னும் இருளெல்லாம் நீங்கி சிவப்பேறு என்னும் ஒளி கிட்டுகின்ற வகையில் அவருடைய வரலாறு அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் தெய்வ சேக்கிழார் அவரை குறிப்பிடுகிற பொழுது உதித்தார் என்று அவரை குறிப்பிடுவார். அந்த வகையிலே பெருநூலை பார்ப்பதற்கு முன்பாக அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கடியேன் என்ற தொடர் வழியாக நான் என்ன செய்தியை புரிந்து கொள்கிறோம் என்றால், அது திருமங்கலம் என்னும் ஊர் அல்ல நீர்வளம் மிக்க ஊர் என்பது முதலிலே புலனாகிறது.
அலை மலிந்த புனல். புனல் என்றால் நீர்நிலை. அது தடாகமாக இருக்கலாம், கால்வாயாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், சிற்றாறாக இருக்கலாம், பேராறாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் புனல் என்பது நீர்நிலை. அலை மலிதல் என்றால் நிரம்ப நீர் இருந்தால்தான். மலிதல் என்றாலே நிறைதல் என்பது பொருள். அலைமலிந்த என்றால் அலைகள் நிறைந்திருக்கிற நீர்நிலைகள், அதான் அலை மலிந்த புனல். அப்படிப்பட்ட நீர்வளம் மிக்க மங்கை. மங்கை என்பது இங்கே திருமங்கலம் என்னும் திரு ஊரினை குறிக்கும், திருத்தலத்தினை குறிக்கும். எனவே நீர்வளம் மிக்க திருமங்கலம் என்னும் திருத்தலத்திலே உதித்த ஆனாய நாயனாருக்கு நான் அடியேன் என்று நம்முடைய நம்பியார் ஊரர் திருத்தொண்ட தொகையிலே அவரை பற்றி குறிப்பிடுகிறார். இங்கே அவர் குலம் தெரிகிறது, ஆயர் குலம் தெரிகிறது, பசுக்களை மேய்ப்பவர் என்பது தெரிகிறது, திருமங்கை என்னும் திருத்தலத்திலே தோன்றியவர் உதித்தவர் என்பது தெரிகிறது. அந்த திருத்தலம் நல்ல நீர்வளம் மிக்க திருத்தலம் என்பதும் தெரிகிறது. இவ்வளவு செய்திகளையும் நம்முடைய அரையடியிலே நம்பியார் ஊரர் அலைமலிந்த புனல், அலைகள் நிரம்பி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற நீர்நிலைகள் நிரம்பி இருக்கிற நீர்வளம் மிக்க திருமங்கலம் என்னும், மங்கை என்றால் இந்த இடத்துல திருமங்கலம் என்னும் திருத்தலத்தை இது குறிக்கும். அந்த திருத்தலத்திலே உதித்த ஆண் ஆயர், பசுக்களை காப்பாற்றுகின்ற ஆயர் குலத்திலே வந்த ஆனாய நாயனாருக்கு நான் அடியேன் என்று அரையடியிலே அவருடைய திருத்தலத்தையும் அங்கே உதித்த சிறப்பையும் நம்முடைய நம்பியார் பாடி காட்ட, திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே 4 அடிகளிலே நம்பியாண்டார் நபிகள் இவருடைய வரலாற்றை சுருக்கமாக எவ்வாறு தெரிவிக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த பாடல், தாயவன் யாவுக்கும் தாழ்சடை மேல் தனி திங்கள் வைத்த தூயவன் பாதம் தொடர்ந்து தொல் சீர் துளையால் பரவும் வேயவன் மேல் மழநாட்டு விரிபுணல் மங்களக்கோன் ஆயவன் ஆனாயன் என்னை உவந்து ஆண்டருளினே என்று நம்பியாண்டார் நபிகள் பொல்லா பிள்ளையாருடைய அருளை பெற்று பாடியவராக இருந்தாலும் கூட என்னை தன்னுடைய அடியவனாக ஏற்றுக்கொண்டு ஆட்கொண்டான் என்று ஆனாய நாயனாரை குறிப்பிடுகிறார். தாயவன் நம்முடைய பெருமானை குறிப்பிடுகிறார். தாயவன் யாவுக்கும் தாழ்சடை மேல் தனித்திங்கள் வைத்த தூயவன். யாவுக்கும் தாயவன், எல்லாருக்கும் பெருமான் தான் தாய். அதனாலே நம்முடைய பாடல்கள் எல்லாம் பாடுவார்கள், அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமி நீ ஒப்புடைய அகன்பொருளும் ஓதுவதும் நீ எல்லாம் நீதான் என்று பாடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தாயில் சிறந்த தயாவான தத்துவம், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து பாவியனுடைய ஊனினை உரிக்கு உள்வழி பெருக்கும் ஆற்றல் மிக்கவன். அப்படிப்பட்ட பெருமானை நம்பியாண்டார் நபிகள் எப்படி குறிப்பிடுகிறார்? யாவுக்கும் தாயவன், எல்லாவற்றுக்கும், மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லாவற்றுக்கும் 84,100,000 யோனி வேதங்களிலே தோன்றுகிற அத்தனை உயிர்களுக்கும் தாயவன். தாழ் சடை மேல் தனி திங்கள் வைத்த தூயவன். பெருமான் இயல்பாகவே தூய வடிவினான். அந்த தூய வடிவன் எப்படி இருக்கிறார்? தாழ் சடை மேல், தன்னுடைய தாழ்ந்து தொங்குகிற சடாமுடியின் மேலே, இந்தாள் சடையானை என்பார் ஞானசம்பந்த பெருமான். இந்தாள் சடையானை பிறப்பில் பெருமானை என்று தில்லையிலே பாடுகிற பொழுது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடி காட்டுவார். படப்பை படத்தெங்கும் பசுவேட்டு எரிவோம்பும் சிறப்பர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய பிறப்பில் பெருமானை பிந்தாள் சடையானை பரப்பில்லார் கண்டார் மையில் தீர்வாரே என்று இந்த உலக மயக்கங்களில் இருந்தெல்லாம் நாம் நீங்க வேண்டும் என்றால் பிறப்பில் பெருமானாகவும் பிந்தாள் சடையனாகவும் விளங்குகின்ற பெருமானுடைய திருவடி சிந்தனையை தொடர வேண்டும் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய உபதேசம். அதுபோல இங்கே தாழ்சடை மேல் தனித்திங்கள் வைத்த
தன்னுடைய தாழ்ந்து தொங்குகிற சடை மேல், ஏனென்றால் விரிசடை என்றும் புன்சடை என்றும் புரிசடை என்றும் பெருமானுடைய சடாமுடியை பல்வார் சடை என்றும் நீள் சடை என்றும் இவ்வாறெல்லாம் பெருமானுடைய சடாமுடி விவரித்து உரைக்கப்படுவதை நாம் அறிவோம். அந்த வகையிலே இங்கே நம்பியாண்டார் நம்பிகள் சொல்கிறார், தாழ் சடை மேல் பெருமானுடைய தாழ்ந்து தொங்குகிற அந்த சடாமுடியின் மேலே தனித்திங்கள் வைத்த இந்த ஒப்பற்ற ஒற்றைக்கலை பிறைச்சந்திரனை சூடிய தூயவன் பெருமான். தூயவன் தன்னோடு எது வந்து சேர்ந்தாலும், தூய்மை இல்லாத பொருள் வந்து சேர்ந்தாலும் கூட பெருமானுடைய தூய்மையை கெடுக்க முடியாது. அதாவது பெருமான் ஒரு ஓட்டை திருநீல கண்ட குயவனார் கையிலே கொடுத்து, இந்த ஓடு தன்னுள் வைத்த எல்லாவற்றையும் தூய்மை செய்வது என்று சொல்லுவார். பெருமானும் அப்படிப்பட்ட தன்மையுடையவன் தான். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருகின்ற பெருமான் தன்னிடம் வந்து சேர்ந்த எல்லாவற்றையும் தூய்மையாக்குகின்றவன். அவன் எவ்வளவு இழிந்தவனாக இருந்தால், சந்திரனை பற்றி நமக்கு தெரியும். அவன் தக்கனுடைய 27 பெண்களை மணந்து கொண்டான். கார்த்திகை ரோகிணி என்ற பெண்களிடம் மட்டும் அதிகம் அன்பு செலுத்தினான். அதனாலே மற்ற பெண்களை அவன் புறக்கணித்தமையினாலே பெண்களெல்லாம் சென்று தக்கனிடம் முறையிட தக்கன் அவன் சபிக்கிறான், நீ தேய்ந்தழிந்து போ என்று. பிரமதேவனாலோ திருமாலினாலோ காப்பாற்ற முடியாத அந்த நிலையில் எல்லோருமாக சேர்ந்து பெருமானை சரணடைய அவருடைய திருவடியிலே விழுகிறான். அந்த ஒற்றைக்கலை நிலையில் இருக்கிற பிறைச்சந்திர நிலையில் இருக்கிற அந்த திங்கள் பெருமான் தன்னை சரண் அடைந்தார்களுக்கு இன்பங்கள் தருகின்ற நிலையிலே அவனை தன்னுடைய சடாமுடியிலே தூக்கி வைத்துக் கொண்டு, என்ன அருமையான தத்துவம் என்றால், பெருமானுடைய தாளை பிடித்துக் கொள்வோமானால் உலகோர் எல்லாராலும் தொழப்படுகின்ற உயர்ந்தல்லையை நாம் எய்தலாம் என்பதை காட்டுகிற தத்துவம் தான் திங்களை முடிவேர் அணிந்திருப்பது. பெருமானுடைய திருவடிகளை சரணாக பற்றிக் கொள்கிறவர்களை உலகவரெல்லாம் தொழுகின்ற உயர்ந்த நிலையில் வைத்து போற்றுவார் பெருமான் என்பதை காட்டுகிற நிலையில் தான் அந்த திங்களுக்கு அருள் செய்கிறார். அதான் தாழ் சடை மேல் தனித்திங்கள் ஒப்பற்ற அந்த திங்களை, தன்னுடைய திருவடிகளில் சரணாகதி புக்க அந்த திங்களை வைத்த சடாமுடியில் வைத்த தூயவன் பெருமான். இயல்பாகவே அந்த 8 குணங்களில் சொல்கிற பொழுது தூய உடம்பினாதல் என்று சொல்வார்கள். தூயவன் அப்படிப்பட்ட பெருமானுடைய பாதம் தொடர்ந்து அந்த பெருமானுடைய திருவடிகளை விடாது பற்றி கொண்டு, தொடர்தல் என்றால் தைலதாரையை போல எந்த நிலையிலும் பெருமானுடைய திருவடி சிந்தனையை விடாமல் கொண்டு என்பது பொருள். என் ஊடகத்தே நின்றுருக தந்தொருள் எம் உடையானே என்பார் மணிவாசக பெருமான். அப்படி இடைவிடாது அந்த பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு, அதான் இங்கே பாதம் தொடர்ந்து தொல் சீர் பெருமானுடைய தொன்மையான சிறப்புகள் எல்லாவற்றையும் வேய் துளையால் பரவும். அடுத்த அடியில் தொடக்கத்திலே வருகிறது பாருங்கள், வேய். வேய்னா மூங்கிலாலான குழல் தானே, புல்லாங்குழல். அந்த குழல் மிக தொன்மையானது. தமிழர்களுக்குரிய 2 பெரிய இசைக்கருவிகளிலே குழலும் யாழும் மிக தொன்மையான கருவிகள். அதனாலதான் குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்றார் வள்ளுவர். குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி வெண்ணளவும் சென்ற வெம்மி மிகு திருவாரூரின் மழவடையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய்குடி பிறந்த பட அடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்பார் சேந்தரா. எனவே யாழையும் விடவும் குழல் தொன்மையானது. அந்த தொன்மையினால குழல் அது வேயினாலானது, மூங்கிலாலானது. அதுதான் நீங்க சொல்றார், பெருமானுடைய திருவடிகளை விடாது பற்றி கொண்டிருக்கிற அந்த ஆனாயர் பெருமானுடைய தொல் சீர்களை எல்லாம், தொன்மையான சீர்கள், பழமையான சிறப்புகளை எல்லாம், பெருமான் எவ்வளவு பழமையானவர், அவர் எவ்வளவு தொன்மையான சிறப்புகளை எல்லாம் உடையவர். பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்நாளே போதாது, அவ்வளவு சிறப்புகளை உடையவர், தன்னகத்து கொண்டவர்களுடைய பெருமான். எனவே அந்த சிறப்புகளை எல்லாம் தொல் சீர்களை எல்லாம் வேய் துளையால் பரவுகின்ற மூங்கில் குழலாலான அந்த புல்லாங்குழலாலே பரவி போற்றுகிற அவன்
யாரென்றால் மேல் மழநாட்டு. மேல் மழநாடு என்று ஒரு மழநாடு, சோழ நாட்டுக்கும் உள்பகுதி. பின்னாடி நாம் சிந்திப்போம். மேல் மழநாட்டிலே விரிபுனல் மங்கலக்கோன் அலைவி, நம்ம அலைமலிந்த புனல் என்று சொன்னார் அல்லவா நம்முடைய நம்பியார். அதை விரிவாக சொல்லுகிறார். விரிபுனல் மங்கலக்கோன், விரிபுனல் மங்கலக்கோன், அலைமலிந்த சீர், அலைமலிந்த புனல். அந்த விரிபுனல், விரிந்த புனல், விரிகின்ற புனல், விரியும் புனல், எக்காலத்திலும் புனல் வளம் குன்றாத, நீர்வளம் குன்றாத நாடு என்பது பொருள். அந்த ஏனென்றால் இருபெரும் ஆற்று வளம் பெற்றது. கொள்ளமும் காவிரியும் ஆகிய இரு பேராற்றினுடைய வளங்களையும் தன்னகத்து கொண்டிருப்பதனாலே அது விரிபுனல் மங்கலம். அந்த திருமங்கலம் என்னும் திருத்தலத்திலே தோன்றிய ஆயர்கோன், ஆயர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கியவன் ஆயவன் ஆனாயன். அப்படிப்பட்டவன் யார் என்றால் ஆனாயன். ஆனாயன் என்னும் பெயரை உடைய நாயனார். ஆனாயன் என்னை உவந்து, என்னுடைய அடிமை, சேக்கடார் நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகிறார், என்னுடைய அடிமையை விரும்பி ஏற்று ஆண்டனன் உவந்து ஆண்டருளினன், என்னுடைய அடிமையை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்தான் என்று ஆனாயநாயனார் தனக்கு அருள் செய்ததாக உள்ளா பிள்ளையாருடைய அருளை பெற்று அதன் வாயிலாக திருமுறைகளை எல்லாம் கண்டெடுக்கிற பேற்றையும் தொகுக்கின்ற பேற்றையும் தானே பல 10 நூல்களை பாடுகின்ற திருமுறைகளிலே தொகுக்கப்பட்டிருக்கிற நூலிலே 11ஆம் திருமுறையிலே கடைசி பகுதியிலே 10 நூல்கள் நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய நூல்கள். அதிலே ஒன்றுதான் திருத்தொண்டர் திரு அந்தாதி. அவ்வாறு இவற்றையெல்லாம் பாடுகின்ற தன்மையை பெற்றவராக இருந்தும் கூட, ஏனென்றால் அவர் பொல்லா பிள்ளையாருடைய அருளை முழுமையாக பெற்றவர். அதோடு மட்டுமல்ல, நடராஜ பெருமானுடைய அருளை பெற்றமையை கோயில் திருப்பண்ணியர் விருத்தம் என்னும் நூல் வாயிலாக, கோயில் பண்ணியர் திருவிருத்தம் என்னும் நூலின் வாயிலாக நடராஜ பெருமானுடைய அருளையும் பெற்றவர். பொல்லா பிள்ளையாருடைய அருளையும் நடராஜ பெருமானுடைய அருளையும் பெற்றவராகிய அந்த நம்பியாண்டார் நம்பிகள் என்ன சொல்லுகிறார்? ஆனாயன் என்னை உவந்து ஆண்டருளினே, ஆனாயநாயனார் என்னையும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொண்டார் என்று அவருடைய பெருமையை புகழ்ந்து பாடுகிறார் நம்பியாண்டார் நம்பிகள். நான் ஒரு முறை அந்த பாடலை மீண்டும் படிக்கிறேன். யாவும் தாயவன், தாயவன் யாவுக்கும், எல்லாவற்றுக்கும் தாயாக விளங்குபவர் நம்முடைய பெருமான். தாழ் சடை மேல் தனித்திங்கள் வைத்த தன்னுடைய தாழ்ந்து நீண்டு தொங்குகிற சடாமுடியின் மேலே ஒப்பற்ற ஒரு கலை மட்டுமே எஞ்சி இருக்கிற அந்த பிறைச்சந்திரனை சூடிய தூயவன், எந்த மாசும் இல்லாதவன். அதனாலதான் மாசிலாமணி என்று பெருமானுக்கு பெயர். திருஆவடுதுறையில இருக்கிற பெருமானுக்கு ஒப்பிலாமலை உண்மையுடனாய மாசிலாமணி ஈசன் என்று பெயர். ஈசனே மாசிலாமணியே என்று பாடுவார் மணிவாசக பெருமான். அப்படிப்பட்ட தூயவன் பாதம் தொடர்ந்து அத்தகைய தூயவராகிய நம்முடைய பெருமானுடைய திருவடிகளை விடாது பற்றி கொண்டு, தொடர்தல் என்றால் இடைவிடாமல் பற்றி கொண்டு, அவருடைய தோல் சீர், அவருடைய தொன்மைமிக்க சிறப்புகள் எல்லாவற்றையும் வேய் துளையால் பரவுகிற புல்லாங்குழல் இசையினாலே போற்றுகிற, இன்னும் சொல்ல போனால் பெருமானுடைய புகழையெல்லாம் ஒரே சொல்லால் திரு ஐந்தெழுத்து என்னும் ஒன்றினாலே அந்த திருக்குறள் வாசனையின் வழியாக பாடிய என்றும் நாம் கொள்ளலாம். அவ்வாறு சீர்துளையால் பின்னாலே நாம் இந்த பகுதியை நிறைவு செய்வதற்கு முன்பாக இடையிலே ஒரு இடத்திலே நம்முடைய யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் பெருமானவர்கள் இந்த ஸ்ரீ பஞ்சாட்சரம் பற்றி, ஆனாயநாயனார் திருக்குறள் வாசனை வழியாக பஞ்சாக்கரத்தை எப்படி ஓதினார், அவ்வாறு ஓதுவதனால் எப்படி முத்திப்பேர் கிட்டும் என்பதை எல்லாம் விரிவாக இந்த ஆனாயநாயனார் புராண சூசனத்திலே வந்திருக்கிறார்கள். அவற்றை நாம் ஒரு நாள் இடையிலே சிந்திக்கலாம். அப்படி விரிபுனல் மங்கலக்கோன் மேல்மழ நாட்டு விரிபுனல், அந்த வேங்குழலாலே போற்றி பரவுபவர் யார் என்றால் மேல்மழ நாடு என்று சொல்லப்படுகிற அந்த மேல்மழ நாட்டிலே அல்ல புலல் விரிந்திருக்கிற நீர்வளம் நிறைந்திருக்கிற திருமங்கலம் என்னும் ஊரிலே ஆயர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குகிற ஆயவர், தலைவராக ஆயவர், ஆனாயர் என்னும் திருப்பெயரை உடையவர். அவர் என்னை பொல்லா பிள்ளையாருடைய அருளை பெற்ற, நடராஜ பெருமானுடைய அருளை பெற்ற, இப்படி எல்லா சிறப்புகளையும் ஒரு சேர பெற்றவராகிய நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகிறார்.
என்னை ஆண்டவன், என்னை உவந்து ஆண்டவரின் என்னை மகிழ்ச்சியோடு தன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொண்டு அருள் செய்தார் என்று இந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். அடுத்து நாம் விரிநூலாகிய தெய்வச்சேக்கிழாருடைய பெரிய புராணத்திற்கு செல்கிறோம். இதுவரை திருத்தொண்ட தொகையில் எப்படி ஆனாய நாயனார் போற்றப்படுகிறார், அதே போல திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே எவ்வாறு நம்பியாண்டார் நம்பிகள் போற்றுகிறார் என்பதையெல்லாம் சிந்தித்தான். இனி விரிநூலாகிய தெய்வ சேக்கிழார் தந்த திருத்தொண்டர் புராணம் இவருடைய வரலாற்றை 41 திருப்பாடல்கள் வழியாக விளக்குகின்ற வகையில் எவ்வாறு சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது, முதல் 7 பாக்களில், முதல் 6 பாக்களில் அந்த நாட்டினுடைய நீர்வளம், வயல் வளம், உழவர்களுடைய நிலை, உழத்தியர்களுடைய சிறப்பு ஆகியவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து இது முல்லையும் மருதமும் முல்லையும் கலந்திருக்கிற பகுதியாக அந்த திருமங்கலம் விளங்குகிறது. மருதத்தனையும் முல்லைத்தனையும். எனவே இவர்கள் பசுக்களை மேய்ப்பதற்கு தேவையான மேய்ச்சல் நிலங்கள் எங்கே கிடைக்கும் என்றால் மருதத்தனை சார்ந்த வயலும் வயல் சார்ந்த பகுதிகளிலேயும் அதே போல காடும் காடு சார்ந்த பகுதிகளிலேயும் தான் நல்ல மேய்ச்சல் நிலங்கள் இருக்கும். எனவே இந்த 2 செய்திகளையும் அதே போல திணை மயக்கத்தோடும் கூட 2 திணையும் ஒன்றோடு ஒன்று மயங்கி இருக்கிற நிலையும் கூட இங்கே பல பாடல்கள், சில பாடல்கள் வழியாக நம்முடைய தெய்வ சேக்கிழார் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அவற்றை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக மேல் மழநாடு என்பதை பற்றிய ஒரு குறிப்பை மட்டும் பார்த்து நாம் எடுத்து சொல்லலாம். இந்த மேல்மழ நாடு எது என்றால் நம்முடைய நாடு சோழ நாடு, பொன்னி நாடு, காவிரி வளம் பெறுகிற நாடு, காவிரியும் கொள்ளிடமும் மிக பேராறுகளாக இருந்து இந்த சோழ நாட்டை நீர் சூழ்ந்த நாடாக ஆக்கி, சூழ்நாடுதான் சோழ நாடாயிற்று கூட என்று சொல்வார்கள். நீர் சூழ்ந்த நாடுதான் சோழ நாடாயிற்று என்பார்கள். சோற்றால் மடையடைக்கும் சோழ வளநாடு என்பார்கள். அப்படிப்பட்ட நீர் வளம் இருந்தது, நில வளம் இருந்தது, மக்களிடம் மன வளம் இருந்தது. எல்லா வளங்களும் சேர்ந்து மிக பெரும் செல்வ வளத்தை, பொருட்செல்வ வளத்தையும் அந்த பொருட்செல்வ வளத்தை சரியாக செய்தமையினாலே, இணை செயல் சரியாக அமைந்தமையினாலே அருட்செல்வத்தை தருகின்ற பெருமானுடைய திருக்கோயில்கள் பலவற்றையும் பொன்னியாற்றினுடைய இருகரையிலேயும் நம்முடைய சோழ மன்னர்கள் அமைத்தார்கள். எனவே சோழ நாட்டினுடைய ஒரு பகுதி தான் மழநாடு என்பது. அந்த மழநாடு மேல் மழநாடு என்றும் கீழ் மழநாடு என்றும் 2 பிரிவுகளாக பிரிந்திருந்தன. சோழர்களுக்கு அடங்கிய சிற்றரசர்களாகத்தான் இந்த மழநாட்டு மன்னர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் மழவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த ஊர்கள் மழபாடி கூட அப்படிப்பட்ட தலம்தான். இந்த மழநாடு என்பது மேல் மழநாடு, நான் இப்பொழுது நம்முடைய பாடப்பகுதியிலே இருக்கிற மேல் மழநாடு என்பது திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே, திருச்சிராப்பள்ளிக்கு மேற்பால் காவிரி ஆற்றினுடைய வடபாகத்தில் உள்ள பகுதிதான் இந்த மேல் மழநாடு என்பது பல கல்வெட்டுகளை ஆய்ந்த அறிஞர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். திருச்சிராப்பள்ளிக்கு மேற்பால் காவிரி ஆற்றினுடைய வடபாகத்தில் உள்ள பகுதிதான் இந்த மேல் மழநாடு என்பது. இதை இந்த திருத்தலம் மேல் மழநாடு என்ற நாடு மிக தொன்மையான நாடு. நம்முடைய சங்க இலக்கியங்களில் எல்லாம் போற்றப்படுகிற நாடுகளிலே ஒன்று. சோழ நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அதை ஆண்ட மன்னர்கள் நல்ல வள்ளல்களாகவும் மிகச்சிறந்த போர் வீரர்களாகவும் நல்ல படைபலம் மிக்கவர்களாகவும் செல்வ வளம் நிரம்பியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் போற்றி இருக்கின்றன. அகநானூறு என்ற ஒரு நூல் 17 மேற்கணக்கு நூல்களிலே 8 தொகை நூல்களிலே ஒன்று அகநானூறு. அந்த அகநானூரிலே அம்மூவனார் என்ற ஒரு புலவர், ஒவ்வொரு நூலிலும் ஒவ்வொரு சான்றுகள் தான் அங்கே காட்டுகிறேன். நிரம்ப சான்றுகள் இருந்தாலும் கூட ஒவ்வொன்றை மட்டும் காட்ட விடுகிறேன். அதிலே அம்மூவனார் என்ற புலவர் தனி மணி இரட்டும் தாளுடை கடிகை
தனி மணி இரட்டும் தாளுடை கடிகை முளை நுதி நெடுவேல் குறும்படை மழவர் என்று இந்த மேல்மட நாட்டை ஆண்ட மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அகரானூற்றிலே 2 அடிகளிலே தனி மணி இரட்டும் தாளுடை கடிகை முளை நுதி நெடுவேல் குறும்படை மழவர் என்றும், இன்னொரு பாடலிலே நற்றிணையில் நப்பாலத்தனார் என்னும் புலவர், நற்றிணை என்பதும் 8 தொகை நூல்களிலே உண்டு. நற்றிணை நல்ல குறுந்தொகை உள்ள 10 ஒரு வரிபாடல் ஐங்குறுளோரு கற்றறிந்தாரியத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்தரத்தை 8 தொகை என்று சொல்வார்கள். கீழ் மேற்கணக்கு நூல்கள்ல 10 பாட்டல்லாத 8 தொகையில. அதுல நற்றிணை என்ற நூல்ல மழவர் பெருமகன் மாவன் ஓரி, மழவர் பெருமான் மாவள் ஓரி என்று ஓரி என்னும் மன்னனும் இந்த பகுதி ஆண்டவன் தான் என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் நப்பாலத்தனார் என்னும் ஒரு புலவர். 10 மழவர் மெய்மறை, 10 என்பது சேரர்களை பாடுகிற, சேர நாட்டு மன்னர்களை பாடுகிற ஒரு நூல். அது ஒரு தொகுப்பு நூல். முதல் 10 10ஆம் 10 வரை. ஆனால் நமக்கு கிடைக்காமல் போயின முதல் 10ம் 10ஆம் 10ம். எஞ்சி இருக்கிற 8 10களிலே ஒரு 10 மழவர் மெய்மறை என்று ஒரு செய்தி குறிப்பிடப்படுகிறது. அதே போல அகநானூற்றிலே இன்னொரு பாடலிலே வீளை அம்பின் விழுத்தொடை மழவர், வீளை அம்பின் விழுத்தொடை மறவர் நாளாவுத்த நாம வெஞ்சுரம் என்று 2 அடிகளிலே இந்த மேல்மட நாடு குறிப்பிடப்படுகிறது. இன்னும் நம்முடைய பிற்காலத்திலே காலத்தால் பின்பற்றவர் என்று சொல்லாமே தவிர, பிற்காலம் என்றால் நம்முடைய காலம் இல்லை, அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழிலே ஞான தீட்சித சேயே முருகப்பெருமானை பாடுகிறார். ஞான தீட்சித சேயே காவிரி ஆறு தேக்கிய கால்வாய் மாமழ நாடு போற்றிய பூவாளூர் உரை பெருமாளே என்று முருகப்பெருமானை பாடுகிறார். பூவாளூர் என்பது இந்த திருமங்கலம் என்ற திருத்தலம் லால்குடிக்கு அண்மையிலே உள்ளது. திருச்சி மாவட்டத்திலே லால்குடிக்கும் பக்கத்திலே உள்ள ஊர் தான் இந்த திருமங்கலம். அந்த திருமங்கலத்தினுடைய பிரகாரத்திலே அநாய நாயனாருக்கு திருக்கோயில் உள்ளே இருப்பதையும் நாம் அறிவோம். அந்த பகுதியை சார்ந்ததுதான் பூவாளூர். பூவாளூரில் வாழ்பவர்கள் நல்ல சைவ முறையை பின்பற்றுபவர்கள். அந்த திருத்தலத்திலே இந்த பூவாளூரிலே தோன்றியவர்களில் பெரும்பாலும் அநேகமாக சைவ குடும்பத்திலே தோன்றிய அத்தனை பேருக்கும் திருமுறைகள் நன்றாக தெரியும். அந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள் அத்தனை பேரும் குறைந்தபட்சம் சமய தீட்சை பெற்றவர்களாக இருப்பார்கள். திருமுறைகள் எல்லாம் நன்றாக தெரியும். அவர்கள் படித்து பட்டம் பெற்று பொறியியல் வல்லுநராக, மருத்துவராக, ஆசிரியர்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே அவர்கள் வாழ்ந்தாலும் தங்களுடைய திருத்தலத்தில் எவ்வாறு இந்த கொள்கைகள் பின்பற்றப்படுகின்றனவோ அது போன்ற சமய கொள்கைகளை விட்டுக் கொடுக்காத தன்மையோடு இன்றும் வாழ்வதை நாம் அறியலாம். அப்படிப்பட்ட பூவாளூரில் இருக்கிற முருகப்பெருமானை பாடுகிற அருணகிரிநாத பெருமான் ஞான தீட்சித சேயே காவிரி ஆறு தேக்கிய கால்வாய் மாமழ நாடு போற்றிய பூவாளூர் உரை பெருமாளே என்று திருப்போழிலே பாடுகிறார். இது மேல்மட நாட்டினுடைய ஒரு பகுதி. இன்னும் இந்த தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய உரையாசிரியர்களில் முதல்ல உரையாசிரியர் என்றாலே அது இளம்பூரணரைத்தான் குறிக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் பெயர் சொல்ல வேண்டும். இது நச்சினார்க்கினியர் உரை, இது சேனாவரையர் உரை, இது பேராசிரியர் உரை, இது தெய்வச்சிலையார் உரை, இது கல்லாடனார் உரை என்று மற்ற உரைகளுக்கு பெயர் சொல்லி சொல்ல வேண்டும். ஆனால் உரையாசிரியர் என்று தொல்காப்பியத்துக்கு குறிப்பிட்டால் அது இளம்பூரணரைத்தான் குறிக்கும். இளம்பூரணர் தான் முதல்ல தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர். அவர் இந்த மேல்மட நாடை பற்றியும் திருமங்கலம் என்னும் தலத்தை பற்றியும் ஒரு குறிப்பு எழுதுகிறார் தன்னுடைய உரையிலே. எப்படி எழுதுகிறார்? திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே, திருச்சிராப்பள்ளிக்கு மேல்வால் காவிரி ஆற்றுக்கு வடபுலத்தில் உள்ள பகுதி மங்கலம் என்பதோர் ஊருண்டு போலும் மழ நாட்டுள் மங்கலம் என்பதோர் ஊர் உண்டு போலும் என்று இந்த திருமங்கலத்தையும் மேல்மட நாட்டிலே இருப்பதாக தொல்காப்பியத்துக்கு உரை வரைந்த முதல் உரையாசிரியராகிய உரையாசிரியர் இளம்பூரணர் குறிப்பிடுகிறார். எனவே இந்த
திருமங்கலம் என்பதும் மேல்மலநாடு என்பதும் மிக பழமையான ஊரும் நாடுமாகும். இன்னும் தற்காலத்தில் நாம் எந்த பகுதியை மேல்மலநாடு என்று குறிப்பிடலாம் என்றால் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தினுடைய சில பகுதிகள், கரூர் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளை உள்ளடக்கியதுதான் மழநாடு என்னும் நாடு. ஔவையாரால் பாடப்பட்ட அதியமான்கள், கல்வில் ஓரி, கொல்லிமழவன், அரசனுடைய பெயரே பாருங்க, கொல்லிமழவன், ஒப்பில்லா மழவராயர், மழவராய பண்டாரத்தார், இவங்கெல்லாம் 14-15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். அதற்கு இவர்களெல்லாம் இந்த மழநாட்டை ஆண்டிருப்பதாக வரலாற்று குறிப்புகள், கல்வெட்டு குறிப்புகள், இலக்கிய சான்றுகள் ஆகிய எல்லாம் உள்ளன. அண்மை காலத்திலே நம்முடைய தமிழ் தாத்தா உவேசா அவர்களுடைய முன்னோர்கள், அறிஞர் உவேசாவினுடைய முன்னோர்கள் இந்த அரியலூர் மழவராயர்களால், அரியலூரில் இருந்த மழவர்களாலே போற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அவரே குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய நூலில். இப்படி அந்த மேல்மலநாடு என்பது மிகச்சிறந்த வளமிக்க நாடாகவும், நல்ல வீரர்களை, நல்ல வள்ளல்களை, படைத்திறன் மிக்கவர்களை கொண்ட நாடாகவும் சோழ நாட்டினுடைய ஒரு பகுதியாக விளங்கி இருப்பதை நாம் கல்வெட்டுகள், நிறைய கல்வெட்டுகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அந்த கல்வெட்டுகள் கர்நாடகாவில் கூட கிடைக்கின்றன. இப்படி கர்நாடக மாநிலத்திலும் கிடைக்கின்ற நம்முடைய திருவண்ணாமலை திருக்கோயில் மற்றும் பல திருக்கோயிலே கிடைக்கின்ற கல்வெட்டுக்கள், ஏராளமான இலக்கிய சான்றுகள், இவற்றின் வாயிலாக மேல்மலநாடு பற்றி பல குறிப்புகளை நம்மால் காண முடியும். எல்லோரும் மிகச்சிறந்த சிவபக்தர்களாகவும் சிவநெறி ஒழுகுகின்ற சீரர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற குறிப்புகளும் காணப்படுகின்றன. இது மேல்மலநாடு என்றால் கீழ்மலநாடு என்ற ஒரு பகுதி இருந்திருக்கிறது. மேல்மலநாடு என்று சொல்வதனாலேயே கீழ்மலநாடு என்று ஒன்று இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த கீழ்மலநாட்டை ஆண்டவன் தான் அந்த கொல்லி அளவன் ஞானசம்பந்த பெருமானாலே நோய் தீர்க்க முயலகன் என்னும் நோய் தீர்க்க பெற்ற பெண்ணினுடைய தந்தையாகிய கொல்லிமழவன் அவன் கீழ்மலநாட்டை சார்ந்தவன். இவர் மேல்மலநாட்டை சார்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் நாம் பார்த்தோம் இதுவரை. அப்படிப்பட்ட மேல்மலநாட்டுல திருமங்கலம் என்னும் ஊரில் உதித்த ஆயவனாக ஆனாய நாயனார் என்னை உவந்து ஆண்டவளினன், என்னை விருப்பத்தோடு தன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொண்டருளினார் என்பதுதான் திருத்தொண்டர் திரு அந்தாதி. அடுத்து நாம் விரிநூலாகிய பெரிய புராணத்திற்கு செல்கிறோம். மிக அருமையாக பாடியிருக்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். இந்த பாடல்களை படிக்கிற பொழுதே அதுல இருக்கிற இந்த சந்த யாப்பு அமைப்பு இருக்கிறது அல்லவா, அது ஏன் இந்த சந்த யாப்பு அமைப்பில் தெய்வ சேக்கிழார் எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிற பொழுது, இசையினாலே பெருமானை தன்பால் ஈர்த்தவர், வேய்குழல் இசையினாலே தன்பால் ஈர்த்தவர், பெருமானை தன்பால் ஈர்த்தவர். பெருமான் இசை விரும்பும் கூத்தர் அல்லவா. எனவே தன்னுடைய வேய்குழல் இசையினாலே தன்பால் பெருமானை ஈர்க்கின்ற ஒரு நாயன்மாருடைய வரலாறை சொல்லுகிற பொழுது, அந்த வரலாறும் கூட இப்படிப்பட்ட சந்தையாப்பினாலே அமைய வேண்டும் என்று தெய்வ சேக்கிழார் கருதியிருப்பார் போலும். எனவேதான் இந்த பாடல்களை பாருங்கள். மாடு விரைப்பொலி சோலையில் வான்மதி வந்தேற, என்ன சந்தம் பாருங்க. மாடு விரைப்பொலி சோலையில் வான்மதி வந்தேற, சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேற, ஈடு வெறுக்கிய போர்களின் மேகம் இழைத்தேற, நீடு வளர்த்தது மேல்மலநாடு நம் நீர் நாடு. அந்த சந்த ஓட்டம் கலித்தொகையில் சொல்வார்கள், துள்ளல் நடையிலே வரும். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா என்ற 4 வகை பாக்களிலே வெண்பா என்பது செப்பலோசையிலும், ஆசிரியப்பா என்பது அகவலோசையிலும், வஞ்சிப்பா என்பது தூங்கலோசையிலும், களிப்பா என்பது துள்ளல் ஓசையிலும் அமையும். துள்ளல் ஓசை என்பது குதிரை ஓடுவது போல. இங்கே நம்முடைய தெய்வ சேக்கிழாரும் இந்த இசைமயமான இந்த நாயன்மாருடைய வரலாற்றை சொல்வதற்கு அருமையாக தெரிவு செய்திருக்கிறார். மாடு விரைப்பொலி சோலையில் வான்மதி வந்தேற. மாடு விரைப்பொலி, பாட்டுடைய பொருளை பார்த்து விடுவோம். மாடு விரைப்பொலி சோலையில் வான்மதி வந்தேற.
அருமையான சோலைகள் நிறைந்திருக்கிறது அந்த திருமங்கலத்திலே. ஏனென்றால் நல்ல நீர்வளம் மிக்கது. அலைமலிந்த புனல் மங்கை. நம்முடைய முதல்வர் ஆசிரியர் நம்பியார் சொல்லுகிற பொழுது அலைமலிந்த புனல் மங்கை என்கிறார். வழிநூலாசிரியராகிய நம்பியாண்டார் நம்பிகள் பாடுகிற பொழுது விரிபுனல் மங்களக்கோன் என்கிறார். அதை இரண்டையும் உள்வாங்கிய, ஏனென்றால் நம்முடைய தெய்வ சேக்கரார் எப்படி பாடுவார் என்றால், அந்த விழிப்பதிகத்து அடியார்களை பதிகத்து அடியார்களை நந்தன் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி புத்தியார புகன்ற வகையினால் வந்தவாறு வடாமலி அம்புவான் என்று குறிப்பிடுவார். நம்பியாண்டார் நம்பிகள் எப்படி பாடி இருக்கிறாரோ அவர் சொன்ன வழியில் நான் பாடுகிறேன் தெய்வ சேக்கரார் சொல்வார். அதனாலேதான் அங்கே திருத்தொண்ட தொகையில அலை மலிந்த புனல் என்றார். மறைநூலாசிரியர் என்ன சொன்னார்? விரி புனல் மங்களக்கோன் என்றார். அப்படியே உள்ளே வாங்கினார் நம்முடைய தெய்வ சேக்கரார். புனல் மலிந்தால் நிச்சயமாக நீர்வளம் மிகுந்தால் சோலைகள் மிக அழகாக தோன்றும். அதுதான் நீங்க சொல்லுகிறார், மாடு விரை போலி சோலையில் வான்மதி வந்தேர். என்ன அருமையான கற்பனை பாருங்கள். நல்ல மனம் வீசுகிற அழகான சோலைகள். விரை என்றால் மனம் என்பது பொருள். மாடு என்றால் அந்த ஊரின் பக்கங்களில் எல்லாம், மாடு என்ற சொல்லுக்கு பக்கம் என்பது பொருள். அந்த மேல்மண நாட்டிலே உள்ள பல்வேறு பகுதிகளிலேயும் விரை பொலி சோலை, விரைனா வாசனை, மனம் கமழ்கின்ற, ஒலிகள் என்றால் அழகாக என்பது பொருள், இங்கே விளங்குதல் என்பது பொருள். மனம் வீசுகின்ற சோலையில், அப்படிப்பட்ட உயரமான சோலைகள், அந்த சோலைகளிலே வான்மதி வந்து ஏறுதான். வானிலே தெரிந்து கொண்டிருக்கிற, வான்வழியே பயணம் செய்து கொண்டிருக்கிற திங்கள் வந்து ஏறுகிறது என்றால் என்ன பொருள்? அந்த திங்கள் அளவுக்கு உயர்வான சோலைகள் இருக்கின்றன. கொஞ்சம் உயர்வின வீழ்ச்சி அணி. உயர்வின வீழ்ச்சி அணி அமைந்திருக்கிறது என்றாலும் அந்த வளம் இப்படிப்பட்ட வளமாக இருந்தால்தான் இவ்வாறெல்லாம் பாட முடியும். இறைப்பொலி சோலையில், மேல்மட நாட்டில பக்கங்களில் எல்லாம் மனம் வீசுகின்ற அருமையான சோலைகளின் மேலே வான்மதி, வானில் தவழ்ந்து கொண்டே செல்லுகிற மதியானது, திங்களானது வந்து ஏற, அப்படியே வந்து அந்த சோலைகளின் மீது ஏறுகிறதா. அப்போ சோலைகளின் மீது வான்மதி வந்து ஏறுகிறது என்றால் சோலைகள் அவ்வளவு உயரமாக இருக்கின்றன என்பது பொருள். இவ்வாறெல்லாம் பாடலாமா என்றால் பாடலாம். இது போன்ற அணிகளை வைத்து, ஊமையை அடிப்படையாக கொண்ட உயர் முயற்சிகளை வைத்து பாடலாம். நம்முடைய திருமுருகாற்றுப்படையில ஒரு பகுதியில் சீர்திகள் சிலம்பப்பாடி அந்த வரையற மகளில் எல்லாம் பாடுவார்கள். திருமுருகாற்றுப்படை மிக அற்புதமான ஒரு நூல். உலகம் மூவப்ப வளநேர் முதலியர் பலர்புகழ் ஞாயிறு கடல்கண்டாங்கன்னு ஆரம்பிப்பார். 10 பாட்டுல முதல் பாட்டே அதுதான். அந்த திருமுருகாற்றுப்படைக்கு என்ன ஒரு சிறப்பென்றால், நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை 11ஆம் திருமுறையிலும் இடம்பெற்றிருக்கும், நம்முடைய 10 பாட்டிலும் இடம்பெற்றிருக்கும். சங்க இலக்கியமாக 10 பாட்டிலும், திருமுறைகளாலான 11ஆம் திருமுறையிலும் இரண்டிலும் இடம்பெற்றிருக்கிற சிறப்புடைய ஒரே நூல் திருமுருகாற்றுப்படை. முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வந்தான் ஒருவன், எதிரே வருகிற ஒருவனை முருகப்பெருமானிடம் சென்று அருளை பெறுவதற்கு ஆற்றுப்படுத்துவதுதான் முருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையிலே சீர்திகள் சிலம்பப்பாடி, சிலம்பகம் என்றால் மலைப்பகுதிகள் இருந்தது, அங்கே ஒலிக்குமாறு பாடி சூரர மகளிர் ஆடும் சோலை. தெய்வ பெண்களெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்களாம் அந்த மலை மீது இருக்கிற சோலைகளிலே. சூரர மகளிர் ஆடும் சோலை மந்தியம் அறியா மரண்பயில் அடுக்கத்து. அங்கே மலை அடுக்கமாக இருக்கிறது, அங்கே மரங்கள் அடர்ந்திருக்கின்றன. அந்த அடர்ந்திருக்கிற மரங்களுக்குள்ளே மந்திகள் கூட போக முடியாது. மந்தியும் அறியா, ஏனென்றால் மந்தினாலே தெரியாத மரங்களோ கிளைகளோ இருக்க முடியாது.
மைக்காலிருளாயினும் மந்தி கொம்பிழக்க பாயாது என்பது முதுமொழி. எனவே அத்தனை மரங்களையும் கிளைகளையும் மந்திகள் நன்றாக அறியும் என்றாலும் இந்த சூரர மகளிர் ஆடுகின்ற சோலைகளிலே இருக்கிற மரங்களை மந்திகள் கூட அறியவில்லையா. மந்தியும் அறியா மரம்பையில் அடுக்கத்து சுரும்பும் மூசா சுடப்பும் காந்தள். வண்டுகளும் கூட மொய்க்காத ஒளி வீசுகின்ற காந்தல் மலர். ஏனென்றால் அந்த காந்தல் மலர்கள் தான் பெருமான் முருகப்பெருமான் அணிய இருக்கிற மலர்கள். அந்த முருகப்பெருமான் அணிய இருக்கின்ற மலர்களுடைய தெய்வத்தன்மை குன்றாதிருப்பதற்காக திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் பெருமான் பாடுகிறார். சுரும்பும் மூசா வண்டுகளும் வைக்காத நல்ல ஒளி வீசுகிற காந்தல் மலர்கள். அது பெருந்தன் கண்ணி மிளைந்த சென்னியன். அப்படிப்பட்ட மிக அந்த காந்தல் மலர்களாலே தொடுக்கப்பட்ட தலைமாலை அணிந்த மிளைந்த சென்னியன், தலைமாலை அணிந்த முருகப்பெருமான் என்று அங்கே வருகிறது. இப்போ இங்க உயர்வு அடிச்சுதான் மரம்பையில் மந்தியும் அறியா மரம்பையில் எடுக்க என்றால் மந்திக்கு தெரியாத ஒன்று இருக்க முடியாது. அந்த மந்திகளும் கூட அறிய முடியாத மரம்பையில் எடுக்கம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த சோலைகள் எல்லாம் சூரர மகளிர் ஆடும் சோலை என்றெல்லாம் அங்கே திருமுருகாற்றுப்படையிலே எவ்வாறு சொல்லப்படுகிறதோ அதை போலவே இங்கேயும் மாடு விரைப்பொலி நல்ல பக்கங்களில் எல்லாம் மனம் வீசுகின்ற சோலைகள். அந்த சோலைகளிலே வான்மதி வந்தேற, வான்மதி வானில் உலாவுகின்ற வான்வழியே செல்லுகின்ற திங்களானது தங்குகிறது. வந்தேற வந்து ஏற என்றால் அந்த சோலைகளின் மீது படிந்து செல்கிறது. சோலைகள் அந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறது. சோலைகள் உயரமாக இருக்கின்றன என்பதை சொல்ல வந்தவர் சற்றே உயர்வுபடுத்தி சொல்லுகிறார். அதுதான் இலக்கிய உத்தி. அடுத்து சூடு வரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேற. முதல்ல சோலையை சொன்னார். நீர்வளம் மிக்க அந்த நிலமாக இருப்பதனாலே முதலில் சோலைகளை காட்டினார். சோலைகளுக்கு எப்படியே பார்த்து கொண்டே செல்வோமானால் அங்கே வயல்கள் தெரிகின்றன. அந்த வயல்களிலே உழவர்கள் நெல்லை அறுத்து அந்த கிடை போட்டிருக்கிறார்கள். அரிகடை என்று சொல்லுவார்கள் நம்முடைய தஞ்சை மாவட்டத்திலே. அதான் சூடு பரப்பிய பண்ணை. அறிந்த நெற்கதிர்களோடு அடிப்பதற்கு முன்பாக கிடக்கிற அதை சூடு என்று சொல்வார்கள், நெற்சூடு என்பார்கள். அதை பரப்பி வைத்திருக்கிறார்கள் வயல்களிலே, அறுத்து பரப்பி வைத்திருக்கிறார்கள். சூடு பரப்பிய பண்ணை. பண்ணை என்றால் வயல் என்பது பொருள். பனை என்றும் வரும், எடை குறைந்து பனை என்றும் வரும். அவ்வாறு அந்த அரிகடைகள் கிடக்கின்ற பண்ணைகளில் எல்லாம், பண்ணைகளின் அந்த வயல்களின் வரப்புகளில் எல்லாம் சுரும்புகள் ஏறுகின்றன. சுரும்பு என்பது வண்டிலே ஒரு வகை என்பதை நாம் நன்றாக அறிவோம். சுரும்பும் தேனும் மீயரும் தும்பியும் வண்டுகளின் 4 வகைகள். வண்டு என்பது பொது பெயர். அதிலே சுரும்பு என்பதும் தும்பி என்பதும் மிஜிறு என்பதும் தேன் என்பதும் சிறப்பு வகைகள். இங்கே அந்த வரப்புகளில் எல்லாம் சுரும்புகள் ஏறுகின்றன. சுரம்புகள் என்ற வண்டுகள். வண்டுகள் ஏறி அப்படியே அங்க இருக்கிற மலர்கள், ஏனென்றால் இவர்கள் அறிகிற பொழுது தாமரையோ நீளமோ மற்ற கலைகளோ இருந்திருக்கலாம். அவற்றையெல்லாம் வரப்புகளிலே வீசி எறிந்திருப்பார்கள் உழவர்கள். நெல் அறிகிற பொழுது அதோடு சேர்ந்திருக்கிற ஏதாவது தவறி போயிருக்கிற 1-2 களைகள், அந்த களைகளில் இருக்கிற பூக்கள், அந்த களைகளை அப்படியே அவர்கள் வரம்புகளிலே வீச, அந்த வரம்புகளில் வீசப்பட்ட களைகளில் இருக்கிற மலர்களில் இருக்கிற தேனை பருகுவதற்காக சுரும்புகள் அங்கே பாய்கின்றன. அதான் இங்கே சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சூம்பேற ஈடு பெருக்கிய போர்களின் மேகம் இழைத்தேற. ஈடு என்றால் அடித்ததற்கு பிறகு போட்டு வைத்திருப்பார்கள் அல்லவா அந்த வைக்கோலை. இடுதல் என்ற சொல்லுதான். இடுதல் என்பது தொழில் பெயர். இடுதல் என்றால் போடுதல் என்பது பொருள். நன்றாக அந்த சூடுகளை அடிப்பார்கள். வயலில் அடிக்கிறார்கள், களங்களிலே அடிப்பார்கள். நெற்களங்களிலே அடித்ததற்கு பிறகு நெல்மணிகள் எல்லாம் உதிர்ந்ததற்கு பிறகு அதை ஒரு போராக போட்டு வைத்திருப்பாங்க. அதை ஏனென்றால் அதிலும் கொஞ்சம் நெல் தங்கி இருக்கும், நெல் மணிகள் தங்கி இருக்கும். அதனால அதுக்கு பிறகு அதை போரடி நெல் என்பார்கள். அந்த போரை எப்படி காளைகளை விட்டு யானையை விட்டெல்லாம் மிதிக்க செய்து அந்த நெல்மணியை அதிலிருந்து பிரிப்பார்கள். அதை போரடி நெல் என்று சொல்வார்கள். அது சற்றே மதிப்பு குறைவாகவும் பேசுவார்கள். அதுபோல இங்கே ஈடு பெருக்கிய, ஈடு என்றால் இடுதல் என்ற சொல்லினுடைய தல்கெட்டு. அது இடுதல் என்பது தொழிற்பெயர். அந்த தொழிற்பெயர்ல இருக்கிற விகுதியாகிய தல்கெட்டு இடு என்றாகும். இடு முதல் நீண்டு ஈடு என்றாகும்.
அப்போ இவர்கள் அடித்து விட்டு போட்டு வைத்திருக்கிற இட்டு வைத்திருக்கிற அது பெருகி இருக்கிற போர்கள், வைக்கோல் போர்கள், அந்த போர்களில் மேகம் இழைத்தேற அந்த வழியாக போகிற மேகங்கள் மெல்ல தவழ்ந்து ஏறி செல்கின்றன. உயர்வு நெகிழ்ச்சிதான். நம்ம இலக்கியங்களில் பார்க்கலாம். சோழ நாட்டிலே குவித்து வைத்திருக்கிற அந்த நெல் போர்களின் மீது மேகங்கள் தங்கி ஓய்வெடுத்து செல்லும் என்று நம்முடைய இலக்கியங்கள் பாடும். அது போல இங்கு என்ன செய்கிறார்கள்? முதலில் சூடு பரப்பி இருந்தார்கள். அந்த வயல்களின் வரப்புகளிலே வண்டுகள் எல்லாம் அந்த வரப்புகளில் வீசப்பட்ட களைகளில் இருக்கிற மலர்களில் இருக்கிற தேனை உண்ணுவதற்காக அங்கே மொய்த்துக் கொண்டிருக்கின்றன. அந்த சூட்டை அடித்ததற்கு பிறகு புதியலாக போட்டு வைத்திருக்கிறார்கள் வைக்கோல். அதான் ஈடு. ஈடுதல் என்ற சொல்லினுடைய தல்கெட்டு முதல் நிலை நீண்டது. ஈடு கெடுதல் என்பது கேடு என்றாகிறது அல்லவா? கெடு கெடுதல், தல்கெட்டு கெடு கேடு என்றாகிறது. விடுதல் தல்கெட்டு விடு வீடு என்றாகிறது. படுதல் தல்கெட்டு படு பாடு என்றாகிறது. சுடுதல் தல்கெட்டு சுடு சூடு என்றாகிறது. இதான் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்கள். முதல்நிலை என்றால் பகுதி, இறுதிநிலை என்றால் விகுதி. தல் என்பது தொழிற்பெயருடைய விகுதி. தொழிற்பெயருக்கு விகுதி நிறையா இருக்குது. ஐ விகுதி இருக்கிறது, தல் விகுதி இருக்கு, அல் விகுதி இருக்கு, இப்படி நிறைய விகுதிகள் இருக்கின்றன, தொழிற்பெயர் விகுதிகள். அதுபோல அந்த நெல்லை அடித்து விட்டு ஈடாக குவியலாக வைக்கோலை போட்டு வைத்திருக்கிறார்கள். அது பெரும் போராக இருக்கிறது. அதான் நம்ம பழைய பாடல் படம், மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று பாடுவார்கள். அந்த போர் தான் இந்த போர். ஈடுகளை கட்டி அடித்ததற்கு பிறகு, சூட்டை அடித்ததற்கு பிறகு, நெல்மணிகளை எல்லாம் முதந்ததற்கு பிறகு எஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குவதற்காக அதை மீண்டும் மாடு கட்டியோ யானை கட்டியோ போரடிக்கலாம் என்பதற்காக குவித்து வைத்திருக்கிற அந்த வைக்கோல் போர் இருக்கிறது அல்லவா? அந்த வைக்கோல் போர் எவ்வளவு உயரமாக இருக்கிறது என்றால் மேகங்கள் மெல்ல தவழ்ந்தேறி செல்கிற அளவுக்கு உயரமாக இருக்கிறது. அதான் ஈடு பெருக்கிய போர்களில் மேகம் இழைத்து ஏற மெல்ல மெல்ல தவழ்ந்து ஏறுதான். மேகம் வேகமாக ஏற முடியவில்லை, அவ்வளவு உயரமாக இருக்கிறது அந்த ஈடு பரப்பி இருக்கிற போர்கள், வைக்கோல் போர்கள். அதுல மெல்ல மெல்ல ஏறுகிறதா, தவழ்ந்து ஏறுகிறதா. அதான் இழைத்து ஏற நீடு வளர்த்தது, நீண்ட நெடிய வளமுடையது. எது என்றால் மேல்மழ நாடெனும் நீர்நாடு. இதுதாங்க முதல்ல கொண்டாடும். மேல்மழ நாடெனும் நீர்நாடு. மேல்மழ நாடு என்று சிறப்பித்து சொல்லப்படுகிற நீர்வளம் மிக்க நாடானது மாடு விரை புலி சோலை வான்மதி வந்தேற. அந்த மாடு எங்க இருந்து வந்தது? இங்க இருந்து வருது. பக்கம் நடத்த மாடுன்னா மேல்மழ நாடெனும் நீர்நாடு. நம்ம முறைய பார்த்தோம், மேல்மழ நாடு கீழ்மழ நாடு. அதுல மேல்மழ நாடு என்று சொல்லப்படுகிற நீர்வளம் மிக்க நாட்டினுடைய பக்கங்களில் எல்லாம் அப்படியே மேல போகணும். அந்த மேல்மழ நாடெனும் நீர்நாடின் மாடு விரை போலி சோலை, நல்ல மனம் வீசுகிற மலர் சோலைகள். அந்த சோலைகளிலே வான்மதிகள் வந்து ஏறுகின்றன. அதே போல சூடு பரப்பிய பண்ணைகளில், அரிகடை என்று சொல்லப்படுகிற அறிந்து போட்டிருக்கிற இடம்தான் சூடு. அந்த சூடு பரப்பி இருக்கிற பண்ணைகளின் வயல்களின் வரப்புகளிலே சுரும்புகள் வைத்துக் கொண்டிருக்கின்றன. காரணம் நான் முன்பே சொன்னேன். அடுத்து சூட்டை அடித்ததற்கு பிறகு ஈடாக போட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த வைக்கோல்களை. அந்த ஈடு பெருக்கிய போர்கள், வைக்கோல் போர்கள், அதன் மேகங்கள் களைத்து, மேகங்கள் இழைத்து ஏறுகின்றன என்றால் மெல்ல மெல்ல தவழ்ந்து ஏறுகின்றனவா. இப்படிப்பட்ட நீண்ட வளமுடையது, நீடு வளர்த்தது. நீடு வளமுடையது, நீண்ட வளம், நீள்கின்ற வளம், நீளும் வளம், காலம் கறந்த பெயரச்சமாகிய வினைத்தோய்தான் அந்த நீடு வளம் என்பது. ஒரு காலத்தில் நீண்ட வளமுடையதாக இருந்தது, இப்பொழுது நீண்டு கொண்டே இருக்கிற வளமுடையதாக இருக்கிறது, நாளைக்கு நீளும் வளமுடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நீர்வள நாடு மேல்மழ நாடெனும் நீர்நாடு நீடு வளர்த்தது. தொடர்ந்த வளமுடையதாக, நெடுங்காலமாக தொடர்ந்து வருகிற வளமுடையதாக விளங்குகிறது அந்த நீர்நாடு என்பது இந்த முதல் பாடலுடைய பொருள். இந்த மூன்றாவது அடியில ஈடு பெருக்கி என்றால் வேற ஒன்றும் இல்லை. சூடு அடித்ததற்கு பிறகு அந்த வைக்கோல்களிலும் கொஞ்சம் நெல்மணிகள் தங்கி இருக்கும். அதை போரடிக்க வேண்டும் என்பதற்காக குவித்து வைத்திருப்பார்கள்.
அந்த குவியல் மேலேதான் மேகங்கள் தவழ்ந்து செல்கின்றன என்று 3வது அடியிலே சொன்னார். இதெல்லாம் எங்க நடக்கிறது என்றால் மேன்மழ நாடெனும் நீர்நாட்டில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற வளமாக இருக்கிறது என்பது இந்த பாடலுடைய பொருள். மேல்மழ நாடு எது என்பதை பற்றி கல்வெட்டுகளின் வாயிலாக, இலக்கிய சான்றுகளின் வாயிலாக நாம் முன்பே பார்த்து விட்டோம். எனவே நாம் அடுத்த 2வது பாடலுக்கு சொல்லலாம். இந்த பாடலிலே சந்தையாப்பு அமைந்திருக்கிறது நான் சொன்னேன். காரணம் என்ன என்றால் இசையினாலே பெருமானை தன்பால் ஈர்த்த வேங்குழல் ஓசையிலே திரு ஐந்தெழுத்தை ஓதி பெருமானை தன்பால் ஈர்த்த பெருமானை மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே இருக்கிற சராசரங்கள் எல்லாம் அசைவற்று நிற்கவும், பகை கொண்ட விலங்கினங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரவும், பகை கொண்ட உயிரினங்கள் எல்லாம் ஒன்று கூடி வரவும், தேவலோகத்தில் இருக்கிற தேவமகளிர் எல்லாம் அங்கிருந்தபடியே இங்கே வரவும், விமானங்களில் ஏறி கிம்புடர் முதலான தேவர்கள் எல்லாம் இங்கே வரவும், அப்படி எல்லாரையும் தன் வசப்படுத்துகின்ற வேங்குழல் ஓசையினாலே பெருமானை போற்றி பாடுகிற நாயனாருடைய வரலாற்றை சொல்லுவதனாலே இந்த பகுதிகளில் நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் சந்தையாப்பு இசையை கையாளுகிறார். அதைத்தான் இங்கே மாடு விரைப்புலி சோலையின் ஆன்மதி வந்தேற சூடு வரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேற ஈடு பெருக்கிய போர்களின் மேகம் இழைத்தேற நீடு வளர்த்தது மேல்மழ நாடனும் நீர் நாடு என்று இந்த அற்புதமான சந்தத்தின் வாயிலாக பல பாடல்களை தொடர்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கடார் என்று சொல்லி அடுத்து நாம் 2வது பாடலுக்கு செல்கிறோம். 2வது பாடல் நீவி நிதம்ப உழப்பியர் நெய்க்குழல் வைச்சூழல் மேவியுறங்குவ மென்சிறை வண்டு திரைக்கஞ்ச பூவிலுறங்குவ நீழ்கயல் பூமலி தேமாவின் காவில் அருங்குளிர் நீழல் உறங்குவ கார்மேதி. மருத நிலத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் மிகச் சிறப்பாக நம்முடைய தெய்வ சேக்கடார் சொல்லிக் கொண்டே வருகிறார். அவர் தொண்டை நாடு தென்னீர் வயல், தொண்டை நாடு சார்ந்தோர் உடைத்து, அவர் நாட்டிலேயும் வயல்கள் உண்டு, தெளிந்த நீர் சூழ்ந்த வயல்கள் உண்டு. அவர் இங்கே சோழ நாட்டிலேயே முதலமைச்சராக வந்தமையினாலே சோழ நாடு பொன்னி நாடு. இங்கே எப்படிப்பட்ட நீர்வளம், நிலவளம், சோலை வளம், வயல் வளம் எல்லாவற்றையும் கண்டறிந்தவராகினாலே இந்த மருது நலத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் முதற் பகுதியிலே பாடிக்கொண்டே வருகிறார். இந்த மேல்மட நாடு என்பது மருத திணையும் முல்லை திணையும் கலந்திருக்கிற ஒரு பகுதி. முல்லை என்றால் சிறு காடுகளும் காடு சார்ந்த பகுதிகளும், மருதம் என்றால் வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும். எனவே வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் காடும் காடு சார்ந்த பகுதிகளுமாக இருக்கிற இந்த 2 பகுதியும் தான் பசுக்களை மேய்ப்பதற்குரிய சரியான நிலமாக இருப்பதனாலே ஆனாய நாயனாருடைய வரலாற்றில் இந்த பகுதிகள் மிகச்சிறப்பாக எடுத்து போற்றப்படுகின்றன. நீவி நிதம்ப உழத்தியர் நெய்க்குழல் மைச்சூழல் மேவி உறங்குவ மென்சிறை வண்டு. மென்மையான சிறகையினுடைய வண்டுகள் எங்கே உறங்குகின்றன பாருங்க. வண்டுகள் உறங்குவதற்கு தேர்ந்தெடுத்த இடங்கள் எது தெரியுங்களா? உழத்தியர்களுடைய நெய்பூச பெற்ற கருமையான கூந்தலைத்தான் வண்டுகள் தாங்கள் உறங்குவதற்குரிய இடமாக தெரிவு செய்திருக்கின்றன. நீவி நிதம்ப உழத்தியர். நிதம்பம் என்றால் இடைப்பகுதி என்பது பொருள். நீவி என்றால் பெண்கள் ஆடை அடிகிற பொழுது, புடவை அடிகிற பொழுது கொசுவம் வைத்து அணிவார்கள் அல்லவா? அவ்வாறு அதை கொய்சபம் என்று தூய தமிழிலும் கொசபம் என்று நம்முடைய பேச்சு தமிழிலும் சொல்லுவது மரபு. அவ்வாறு கொசுவி பெண்கள் இடையிலே அணிகின்ற புடவை அணிகின்ற உழத்தியம் உழவர் குல பெண்கள் அவர்களுடைய நெய்பூச பெற்ற குழல். குழல் என்பது கூந்தல். நெய்பூச பெற்ற என்றால் நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசி இருக்கிற கூந்தல். அது கருமையான கூந்தல். அந்த கருமையான கூந்தல் பகுதியிலே, அந்த மைச்சூழலிலே, கருமையான சூழலிலே மென்சிறை வண்டு மேவி உறங்கும். பாருங்க, மென்சிறை வண்டு, மென்மையான சிறகுகளை உடைய வண்டு, மென்மையான சிறகுகளை உடைய வண்டு மேவி உறங்குவ, அங்கே பொருந்தி தூங்குவன. உறங்குவ என்பது பன்மை, வண்டுகள் தூங்குகின்றன. வண்டு என்பது ஒருமை, உறங்குவ என்பது பன்மை என்றால் அது ஒருமை பன்மை மயக்கம் என்று இலக்கணம் சொல்லும். அவ்வாறு சொல்லலாம். பசு மேய்ந்தன என்றால் அந்த இடத்துல பசுக்கள் என்றாம் கொள்ள வேண்டும். மேய்ந்தன என்ற அந்த வினைமுற்றினாலே, மேய்ந்தன என்பது பலவின்பால் வினைமுற்று. பசு மேய்ந்தன சொல்லலாமான்னு சொல்லலாம். ஏன்னா மேய்ந்தன என்னும் வினைமுற்றின் வாயிலாக முன்னாடி சொன்ன பசு என்பது ஒன்றில்லை பல என்பதை நாம் கொள்ள வேண்டும். அது ஒருமை பன்மை மயக்கம் என்பார்கள்.
அதுபோல இங்கே நீவி நிதம்ப உழத்தியர், சேலை அணிகின்ற பெண்கள் நன்றாக கொசுவி தங்களுடைய இடையிலே அணிகின்ற அந்த உழத்திய பெண்களுடைய நெய்குழல் இந்த பாடலை முழுவதும் படித்து விடுகிறேன். நீவி நிதம்ப உழத்திய நெய்க்குழல் மைச்சூழல் மேவி உறங்குவ மென்சிறை வண்டு விரை கஞ்ச பூவில் உறங்குவ நீழ்கயல் பூமலி தேமாவின் காவில் நறுங்குளிர் நீழல் உறங்குவ கார் மேதி. இங்கே 3 உயிர்களினுடைய உறங்குவதற்குரிய இடம் சொல்லப்படுகிறது. வண்டுகள் உறங்குகின்றன, மீன்கள், கயல் மீன்கள் உறங்குகின்றன, எருமைகள் உறங்குகின்றன. இந்த 3 எந்த இடத்தை தெரிவு செய்து உறங்குகின்றன என்பதுதான் இந்த பாடம். இந்த பாடலை சொல்லுவதன் வாயிலாக உயிரினங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கின்றன. சரிங்க, இந்த வண்டுகள் எங்கே உறங்கின? உழத்தியர்களுடைய நெய்குழல், நெய் பூச பெற்ற கூந்தல். நெய் பூச என்றால் பசுனை என்பது பொருள் இல்லை. கூந்தலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய்கள் தான் நெய். எள் நெய் தான் எண்ணெய். எள் கூட்டல் நெய் நம்ம அப்படிதான் சொல்லணும். ஆனா நம்ம எல்லாரும் எழுதும் போது எண்ணெய்ன்னு எழுதுகிறார்கள், அது பிழையானது. எள் நெய் எண்ணெய். அப்போ என்ன பண்ணணும்? எள்ளிலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெயை மட்டும்தான் எண்ணெய்ன்னு சொல்லணும். தேங்காயை பிடிந்து எடுத்தா தேங்காய் எண்ணெய்ங்கிறோம், அது மரபு பிழை. தேங்காயிலிருந்து எடுத்தால் அது தேங்காய் நெய். கடலையிலிருந்து எடுத்தால் கடலை நெய். கடலை நெய் என்றோ தேங்காய் நெய் என்றோ செல்லாமல் எல்லாவற்றையும் எண்ணெய்ங்கிறோம். எள்ளிலிருந்து எடுக்கப்படுகிற நெய் தான் எண்ணெய். அதனாலேதான் நம்முடைய ஒரு கூழ்மையியல் வேதியியல் பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்திலே சுபசண்முகநாதன் என்று ஒருவர் இருந்தார். மிகப்பெரிய பேராசிரியர், இயற்பியல் துறையிலே பேராசிரியர் சுபசண்முகநாதன். அவர் பெட்ரோலிய பொருட்களை சொல்கிற பொழுது கல் நெய் என்றார். கல் நெய். அப்போ மண்ணெண்ணெய்ங்கிறத மண்ணெய்ன்னு சொல்லணுமே தவிர மண் எண்ணெய்னா மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிற எள் கலந்த நெய்யாயிடும். எண்ணெய் என்ற பெயரை ஒரு பொது பெயராக ஆக்கிவிட்டோம். அது வழக்கத்துல வந்து விட்டனால மாற்றவும் முடியல. தேங்காய் நெய்ன்னு கடையில போய் கேட்டா சிரிப்பாங்க. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் என்று அந்த எண்ணெய் எள்ளிலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய்க்கு மட்டும் ஒரு நல்ல அடைமொழி சேர்த்துக்கிட்டோம். சரிங்க, இப்போ அந்த நெய் குழல், பெண்கள் கூந்தலிலே நெய் பூசி இருக்கிறார்கள். நெய் என்றால் இந்த எண்ணெய் தான். நெய் பூசி இருக்கிறார்கள். அந்த நெய் குழல் எப்படி இருக்கிறது? கருமையாக இருக்கிறது. ஏன்னா இளம்பெண்கள், உழத்தியர்கள் இளம்பெண்கள், அவர்களுடைய கூந்தல் கருமையாக இருக்கிறது. அந்த கருமையான சூழலிலே மென்சிறை வண்டு, மெல்லிய சிறகுகளுடைய வண்டு, மெல்லிய சிறகுகளுடைய வண்டு மேவி உறங்குவ. அங்கே அந்த இடத்தை அந்த குழல்ல, கருமை குழல்ல பொருந்தி உறங்குவன. ஆக வண்டுகள் எங்கே உறங்குகிறது? பெண்களுடைய கூந்தலிலே உறங்குகிறது. பெண்களுடைய கூந்தலுக்கு அது ஏன் போயிருக்குன்னா நமக்கு தெரியும். அங்கே மலர்கள் சூடி இருப்பார்கள். அந்த மலர்களிலே அந்தளர்ந்த மலர்களாக இருப்பதனாலே அது தேன் ஒழுகுவனவாக இருக்கும். அந்த தேன் பருகுவதற்காக வண்டுகள் அங்கே சென்று அந்த கள்ளுண்ட மயக்கத்தினாலே கூட அந்த வண்டுகள் அங்கே உறங்கி இருக்கலாம். என்னென்றால் இந்த பெண்கள் அணிகின்ற மலர்களில் புது மலர்கள், தேன் ஒழுகுகிற மலர்களை அணிவதுதான் மரபு என்பது நம்முடைய இலக்கியங்கள் காட்டுகிற உண்மை. கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகி என்று கம்பர் பாடுவார். கள்ளிருக்கும் மலர்கூந்தல், கூந்தலை உடையவள் ஜானகி. ஜானகி என்றால் சீதை, ஜனகனுடைய மகள் ஜானகி. விதேக நாட்டரசனுடைய மகள் வைதேகி. எத்தனை பேர் பாருங்க. மிதலையை ஆண்டவனுடைய மிதலை அவருடைய தலைநகரம், எனவே மைதிலி. சீதைக்கு எத்தனை பெயர்? மிதலையில் இருந்தாலே மைதிலி, விதேக நாட்டை சேர்ந்தவள வைதேகி, ஜனகனுடைய மகள் ஜானகி. இப்படி அவருடைய பெயருக்கெல்லாம் நம்முடைய ராமாயண பாத்திரங்கள் எல்லா பெயருக்கும் காரண பெயர்கள். அது போகட்டும். இப்போ இந்த நெய்க்குழல் நெய்க்குழல் மைச்சூழல், கருமையான கூந்தல், அங்கே நெய் பூச பெற்ற கருமையான கூந்தல்.
அதுல மென் சிறை வண்டு, மெல்லிய சிறகை உடைய அஞ்சிறை தும்பின்னு பாடுவார் இல்லையா? பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. அஞ்சிறை தும்பி என்றால் அகத்தே சிறகினை உடைய. இந்த வண்டுக்கு என்ன சிறப்புன்னா அந்த சிறகை உள்ள இழுத்துக்கும். மற்ற பறவைகளுக்கு சிறகை மடக்கி கொள்ள முடியுமே தவிர உள்ளே இழுக்க முடியாது. ஆனால் வண்டுகள் தன்னுடைய சிறகுகளை உள்ளே இழுத்துக் கொள்ளும். அதனாலதான் அதுக்கு பேர் அகம் சிறை என்பதுதான் அஞ்சிறை தும்பி என்று ஆயிற்று. அந்த பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி என்னும் பாடலுக்கு உரை எழுதிய ராகவையங்கார் என்பவர் அஞ்சிறை என்றது சொல்லக்கூடாது, அஞ்சிறை என்றால் சிறகு அழகிய சிறகு என்று சொல்லுவார்கள், அதெல்லாம் இல்லை, அகம் சிறை. அந்த வண்டுகள் தங்களுடைய உள்ளே இழுத்துக் கொள்ளுகின்ற சிறகினை உடைய தும்பி என்னும் அரச இனத்து வண்டு என்று அழைப்பதாக அவர் உரை எழுதுவார். அதுபோல இங்கே மென் சிறை வண்டுகிறார். மென்மையான சிறகுகளை உடைய வண்டுகள் மேவி உறங்குவ. அந்த மைக்குழல் மைச்சூழலை நெய் பூசப்பட்ட கூந்தலை உடைய கருமையான அந்த சூழலை விரும்பி அதை பொருந்தி வண்டுகள், மெல்லிய சிறகினை உடைய வண்டுகள் உறங்குகின்றன. சரி, அடுத்து இறை கஞ்ச பூவில் உறங்குவர். எது? நீழ்கயல். நீழ்கயல், நீண்ட கயல் மீன்கள். கயல் மீன்கள் எங்கே தூங்குகின்றன என்றால் நீர்நிலைகளிலே, பொய்கைகளிலே, வாவிகளிலே, தடாகங்களிலே, தடங்களிலே இருக்கிற தாமரை மலர்களில் தூங்குகின்றன. தாமரைகளில் தூங்குகின்றன கயல் மீன்கள். கவலை இல்லாமல் தூங்குகின்றன. எப்படிப்பட்ட வளம் பாருங்க. ஏனென்றால் அதை யாரும் பிடிக்கிறவங்க ஆள் இல்லை. வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் பாடுவார்ல கம்பர். அதுபோல இங்கேயும் விரை கஞ்சம். கஞ்சம்னா தாமரைன்னு அர்த்தம். விரைனா மனம் வீசுகிற, மனம் வீசுகிற தாமரை பூவில், விரை கஞ்ச பூவில் உறங்குவ. வன்மையில சொல்ற பாருங்க, உறங்குவ, தூங்குகின்றன. எவை? நீள் கயல், நீண்ட கயல் மீன்கள் நல்ல மனம் வீசுகின்ற தாமரை மலர் இதழ்களிலே உறங்குகின்றன. சரிங்க, இது ரெண்டும் ஆச்சு. வண்டுகள் எங்கேன்னா பெண்களுடைய கூந்தலில் உறங்குகின்றன. நீண்ட கயல் மீன்கள் எங்கே உறங்குகின்றன என்றால் நல்ல மனம் வீசுகின்ற தாமரை மலர்களிலே தூங்குகின்றன. பூமலி தேமாவின் காவில் நறுங்குளிர் நீழல் உறங்குவ. ரொம்ப அருமையான இடத்தை தேர்ந்தெடுக்கின்றன கருமையான மேதிகள். மேதின்னா எருமை மாடுகள். கார்மேதி என்றால் கருமையான எருமை மாடுகள். கார் என்றால் கருமை என்பது பொருள். கருமையான எருமை மாடுகள் எங்கே உறங்குகின்றன என்றால் பூமலி தேமாவின், தேமான்னா நல்ல இனிமையான மாஞ்சோலைகள். பூமலி என்றால் பூக்கள் நிறைந்திருக்கிற இனிமையான மாஞ்சோலைகளிலே, மாந்தோப்புகளிலே பாருங்க. தேமாவின் கான சோலை, மாஞ்சோலைகளிலே, மாந்தோப்புகளிலே இருக்கிற நறும் குளிர், நல்ல குளிர்ச்சியான, நல்ல மனம் கமழ்கிற தூய்மையான, நறும் என்றால் தூய்மையான, குளிர்ச்சியான, தூய்மையான குளிர்ச்சியான நீழல். நிழல் என்பது நீட்டல் விகாரம், நிழ வேண்டிய இடத்துல. ஈசன் எந்த இணையடி நீழலே அப்படின்னு பாடுவார் நாவுக்கரசர். நிழல் தான் ஈசன் எந்த இணையடி நீழலே. அதுபோல காவில் உறங்குவ, குளிர், காவில் நறுங்குளிர் நீழல், நல்ல தூய்மையும் குளிர்ச்சியும் மிக்க மாந்தோப்புகளில், அந்த மாந்தோப்புகளின் குளிர்ச்சியும் தூய்மையும் மிக்க நிழல்களிலே உறங்குவன. எவை? கார்மேதி, கருமையான எருமை மாடுகள் அவ்வாறு தூங்குகின்றன என்று. இந்த அகிர்ணை உயிர்களெல்லாம் இவ்வளவு சுகமாக இருக்கின்றன என்றால் உயர்தனை மனிதனை பற்றி கேட்க வேண்டாம் என்பதுதான் உயிர்த்துணர வேண்டிய உண்மை பொருள். வண்டுகள் கவலையின்றி உறங்குகின்றன. கயல் மீன்கள் யாரும் தங்களை பிடித்து விடுவார்களோ என்ற அச்சமின்றி உறங்குகின்றன. மேதிகள், பாலை பொழிந்து தருகின்ற அந்த மேதிகள். தேமலி, பூமலி தேமா, தேமாஞ்சோலை. நம்ம தேமா, புளிமா,
கூவிளம் கருவிளம் என்று வாய்பாடுகளை படிச்சிருப்போம். இதை வச்சுதான் அவங்க எழுதுறாங்க வாய்பாடுகளை. நேர் நேர் இருந்தா தேயமா, நிறை நேர் இருந்தா புளிமா, நேர் நேர இருந்தா கூவிளம், நிறை நேர இருந்தா கருவிளம். இது இரு சீர். இது 3 சீரா இருந்தா கனி சேர்த்துக்கணும். தேமாங்கனி புளிமாங்கனி கூவிளங்கனி கருமாங்கனி என்று கருவிளங்கனி என்று. 4 இருந்தா அங்க நிழல் பூ அதெல்லாம் சேர்த்து 4 சீர்கள் வரை 4 அசைகள் வரை ஒரு சீரில் வரலாம். 4 அசை சீர்கள். ஓரசைச்சீர் ஈரசைச்சீர். ஓரசைச்சீருக்கு நாள் மலர் பிறப்பு காசு என்ற வாய்பாடுகள். அங்கே தேமா புளிமா எல்லாம் பாக்குறது இல்லை. ஓரசைச்சீர்னா அது நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்பாட்டாலே வரும். ஈரசைச்சீர்னா தேமா புளிமா கூவிளம் கருவிளம். மூவசைச்சீர்னா தேமாங்கனி புளிமாங்கனி என்று அது போல கனி சேர்ப்போம். 4வதுல பூ நிழல் கனி காய்ந்து சேர்ப்பார்கள். இது 4 சீர். அப்போ 4 அசைகள் வரை ஒரு சீரில் வரலாம். எழுத்துக்கள் அசைந்து பொருள் தருவது அசை. அசை 2 சீர்பட நிற்பது சீர். சீர் 2 தட்டு நிற்பது தலை. தலையை அடுத்து வருவது அடி. அடிகள் தொடுப்பது தொடை. இப்படி எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்னும் 6 உறுப்புகளை உடையதுதான் செய்யுள் என்பது. யாப்பு ஒன்றும் பெரிய கடினமான வேலை இல்லை. முதலில் எழுத்துக்கள் சேர்ந்தால் அசையாகும், அசைகள் சேர்ந்தால் சீராகும், சீர் தொடையாகும், தொடை அடியாகும், சீர் தலையாகும், தலை அடியாகும், அடி தொடையாகும். இப்படி 6 உறுப்புகளை உடையது செய்யும். அதுபோல இங்க நீவி நிதம்ப உழத்திய நெய்க்குழல் மைச்சூழல் மேவி உறங்கு வெண்சரை வண்டு. அப்படியே மாத்திக்கணும். வெண்சரை வண்டு அங்க நீவி நிதம்ப உழத்திய நெய்க்குழல் மைச்சூழல் மேவி உறங்குக. நீள் கயல் நீண்ட கயல் மீன்கள் இறை கஞ்ச பூவில் உறங்குவர். இறைன்னா வாசனை மனம். கஞ்சம் கஞ்சம் என்றால் தாமரை என்பது பொருள். அந்த நல்ல மனம் வீசுகிற தாமரை மலையிலே தாமரை பூக்களிலே உறங்குவன. அதுபோல கார் மேதி கருமையான எருமைகள் பூமலி தேமாவின் பூக்கள் நிறைந்திருக்கிற தேமாஞ்சோலையினுடைய நறும் குளிர் நீளம். தூய்மையும் நறுமை என்றால் தூய்மை, குளிர் என்றால் நல்ல குளிர்ச்சியாக. ஏனென்றால் எருமைகள் குளிர்ச்சியை விரும்புவன, நீர் தடாகங்களில் எப்பொழுதும் கிடப்பன. எனவே தூய்மையும் குளிர்ச்சியும் உடைய நீழலிலே மேடிகள் உறங்குகின்றன என்று இந்த 2வது பாடல் சொல்லுகிறது. 3வது பாடல்ல பன்னிலை மல்லர் உகைப்ப எழுந்த மரக்கோவை பன்முறை வந்தெழு மோசை பயந்த முழக்கத்தால். அந்த சந்தை யாப்பு எங்கும் கெட்டு போகல, தொடர்ந்து அவ்வாறே வருகிறது. பன்னிலை மல்லர் உகைப்ப எழுந்த மரக்கோவை பன்முறை வந்தெழு மோசை பயின்ற முழக்கத்தால் அன்னமருங்குறை தண்டுரை வாவி அதன்பாலை கண்ணல் அடும்புகை ஆள்முகில் செய்வ கரும்பாலை. கரும்பாலைகளிலிருந்து புகை வருகிறது. அது எப்படி இருக்கிறது? வன்னிலை மல்லர் உகைப்ப. வன்னிலை மல்லர், மல்லர்னா உழவர்கள் என்பது பொருள். அவங்கெல்லாம் கருப்பொருள். ஒரு மருதத்திணை என்று கொண்டால் ஒவ்வொரு திணைக்கும் முதற்பொருள் உரிப்பொருள், முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்ற 3 உண்டு. முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும். கருப்பொருள் என்பது என்னன்னா தெய்வம், உணவு, மா மரம், புல் பறை யாழ் இது போன்ற செய்திகளை சொல்லுவன கருப்பொருள் என்று பெயர். கருப்பொருள் முதற்பொருள் என்றால் நிலவும் பொழுதும். கருப்பொருள் என்றால் இந்த தெய்வம், உணாவே, மாமரம், புல்பறை செய்தியாழின் பகுதியோடு தொகை அவ்வகை பிறவும் கருவர மொழிபெ என்பது தொல்காப்பியத்திலே பொருளதிகாரத்திலே வந்த அகத்தணையியல் சூத்திரம். பின்னாலே நம்பியக பொருள் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லும். இவையெல்லாம் கருப்பொருள். உரிப்பொருள் மட்டும் மாறவே கூடாது. கருப்பொருள் மாறலாம். மருதத்திணையிலே இருக்கிற மருதத்திணையிலே பூக்கிற தாமரை மலர் முல்லை திணையிலும் பூக்கலாம். அது திணை மயக்கம் என்பார்கள். ஆனால் உரிப்பொருள் என்று சொல்லப்படுவது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், ஊடலும் ஊடல் நிமித்தமும், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்று சொல்லப்படுகிற உரிப்பொருள் மாறவே கூடாது. மாறினால் பாட்டே மாறிவிடும். எனவே முதல் கரு உரி என்ற 3ம் செய்யுளுக்கு மிக இன்றியமையாதவை.
செய்யுள்ள உறுப்புகள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்ற தொடை என்பன. தொடைன்னா ஒண்ணு இல்லைங்க, தொடுப்பது தொடை. எதுகை தொடை, மோனை தொடை, இயைபு தொடை, முரண் தொடை, அந்தாதி தொடை என்று இவ்வாறாக தொடுப்பதுதான் தொடை. தொடுப்பது தொடை. எதுகை வருமாறு தொடுக்க வேண்டும், மோனை வருமாறு தொடுக்க வேண்டும். ஒரு பாட்டு எடுத்து கற்க கசடர கற்பவை கற்றவின் என்றால் முதல் 4 சீர்களிலும் முதல் எழுத்து க இருக்கிறது, அதுக்கு பேர் தான் மோனை. கற்க நிற்கன்னு வருது பாருங்க, 2வது எழுத்து, அதான் எதுகை. அப்போ எதுகை தொடை, மோனை தொடை, இயைபு தொடை, முரண் தொடை, அந்தாதி தொடை ஆகிய இவையெல்லாம் வருமாறு தொடுப்பதுதான் தொடை. அது ஒண்ணும் கஷ்டமானது இல்லைங்க. சொற்களை கேட்கிற பொழுது நமக்கு எதை வேண்டுமானால் புரியாதா இருக்கலாமே தவிர, எழுத்து எல்லாருக்கும் தெரியும். எழுத்துக்கள் 2 அசைந்தால் அசையாகும், அசைகள் சீர்ந்தால் 2 தட்டு நின்றால் 2 சேர்ந்தால் சீராகும், சீர்கள் தட்டால் தலையாகும், தலைகளை அடுத்து வருவதனால அடியாகும், அடிகள் தொடுப்பது தொடையாகும் என்று வரிசையாக நாம் பொருள் கொள்ளலாம். அதுபோல இங்கேயும் வன்னிலை மல்லர் உகைப்ப எழுந்த மரக்கோவை பன்முறை வந்தெழும் ஓசை பயின்ற முழக்கத்தால். அந்த உழவர்கள் என்ன செய்கிறார்கள்? மல்லர்கள் என்றால் உழவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கரும்பை சாறு பிழிகிறாங்க. கருப்பஞ்சாறு பிழினா என்ன பண்ணணும்? 2 இப்பெல்லாம் அப்புறம் இரும்பால 2 உருளை கரும்பை விடுகிறார்கள், அது சாறு வருகிறது. ஆனால் நம்முடைய பழங்காலத்தில் பெரிய மரங்களாலாக 2 உருளைகள் வைத்திருப்பார்கள். இதே முறைதான். 2 மரத்தாலே 2 உருளைகள். அந்த 2 உருளைகளுக்கு இடையே கரும்பை விடுவார்கள். அத அந்த உருளைகளை சுழற்றுவார்கள். சுழற்றுகிற பொழுது கரும்பு நசுக்கப்படும். நசுக்கப்படுகிற கரும்பிலிருந்து சாறு வழியும். அதான் இங்க சொல்றாரு, அதுக்கு நல்ல உடம்புல பலம் வேணும். 2 பெரிய மரங்கள் அது இந்த உருளையை சுழற்றணும், அதுக்கு வலிமை வேண்டும். அந்த வலிமையான மல்லர்கள், அதாவது சொல்றாரு வன்னிலை மன்னர் மல்லர். தங்களுடைய உடல் வலிமையினாலே மல்லர்கள் அந்த மரங்களை செலுத்துகிறார்கள், சுழற்றுகிறார்கள். வன்னிலை மல்லர் உகைப்ப, உகைத்தல் என்றால் செலுத்துதல் என்பது பொருள். ஒரு யானை மேலே ஏறி யானை ஒருத்தன் செலுத்தினான்னா அது உகைத்தல் தான். ரிஷபத்தின் மேலே ஏறி பெருமான் அதை செலுத்துகிறார் என்றால் உகைத்தல் தான். அதுபோல இங்கே 2 மரக்கோவைகளை உழவர்கள் சுழற்றுகிறார்கள் என்றால் அதுவும் செலுத்துதல் தான். அவ்வாறு வன்னிலை மல்லர் உகைப்ப, அவ்வாறு செலுத்த எழுந்த மரக்கோவை சத்தம் எழுமல்லவா, 2 மரம் உருளைகளும் ஒன்றோடு ஒன்று மோதுகிற பொழுதும், சுழல்கிற பொழுதும், மோதுகிற பொழுதும், அவை கரும்பை நசுக்குகிற பொழுதும், அந்த நசுங்குகிற கணுக்கள் உடைகிற பொழுதும் சத்தம் எழுமல்லவா. அதான் இங்க எழுந்த மரைக்கோவை பன்முறை வந்தெழும் ஓசை. பல முறையும் கரும்புகளை விடுகிறார்கள், பல முறையும் அது சுழல்கிறது. அவ்வாறு சுழல்கிற பொழுதெல்லாம் எழுகின்ற ஓசையினாலும் ஓசை பயின்ற முழக்கத்தால். அதாவது ஒண்ணும் இல்லைங்க, இந்த பாடல் சொல்லப்படுகிற செய்தி என்ன என்றால், மேக முழக்கம் கேட்கிறது. மேகம் போல முழங்குகிறது. மேகம் கருமையா இருக்கணும், கருமையான மேகம் தானே இடி முழக்கத்தை உண்டாக்கும். அதுபோல இங்க முதலில் முழக்கம் கேட்கிறது. என்ன முழக்கம்? உழவர்கள் அந்த மரக்கோவையினை இயக்கி அதன் வழியே கரும்புகளை உள்ளே விட்டு சாறு அடுவதற்காக அதை சுழற்றுகிற பொழுது எழுகிற ஒலி மேகத்தினுடைய ஒலியை போல இருக்கிறது. அதாங்க பல்முறை, ஒரு கரும்பு 2 கரும்பு 3 கரும்பு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வாறு பல்முறை வந்தெழும் ஓசை பயின்ற முழக்கத்தால், தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிற அந்த ஓசையினாலும் முழக்கத்தாலும் மறைந்திருக்கிறது. முழக்கத்தாலும் அன்னம் மருங்குறை தண்டுரை வாவி. வாவின்னா குளம், குளிர்ந்த நீர்த்துறைகளுடைய குளம். அங்கே அன்னங்கள் எல்லாம், அன்னப்பறவைகள் எல்லாம் உறைந்திருக்கின்றன, தங்கி இருக்கின்றன. அன்னப்பறவைகள் தங்கி இருக்கின்ற குளிர்ந்த நீர்த்துறைகளை உடைய குளங்களின் பக்கத்திலே, வாவிகளின் பக்கத்திலே கண்ணல் அடும் புகை. கண்ணல்னா கரும்பு, கரும்பை காய்ச்சுகிறார்கள். அடுதல் என்றால் சமைத்தல் என்பது பொருள். அடுதல் என்றால் கொல்லுதல் என்ற ஒரு பொருள் உண்டு.
ஆனால் இங்கே அடுதல் என்பது கரும்பை காய்ச்சுதல். நம்ம அடுக்களை என்று சொல்றோம். சமைக்கிற இடத்துக்கு பேர் அடுக்களை. அடுதல் தொழில் எஞ்சாது அடுமடையா என்று வரும் நலவென்பாவில. அடுதல் என்றால் சமைத்தல் என்பது பொருள். இங்கே கண்ணல் அடும்புகை, கண்ணலை காய்ச்சுகின்ற புகையானது முகில் செய்வ மேகங்களை போல இருக்கின்றன. மேகத்திலிருந்து கருமையான இந்த புகை வருவதனாலே மேகம் போல கருமை காட்சி அளிக்கிறது. அந்த மரங்கள் உருள்வதனாலே எழுகிற சத்தம் மேகத்தினுடைய முழக்கம் போல இருக்கிறது. இது ரெண்டும் எங்கிருந்து வருகிறது என்றால் கரும்பாலைகளிலிருந்து வருகின்றன. அந்த பாடலை எப்படி நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்? முதல்ல கரும்பாலையை கொண்டு போகணும். கடைசியில இருக்கிற கரும்பாலையை, கரும்பாலை கருப்பாலைன்னு இருக்கு. கரும்பு என்ற சொல் வலித்தல் விகாரம். கருப்பாலை, கருப்பாலை என்றால் கருமை நம்முடைய ஆலை என்பது பொருள். கரும்பை காய்ச்சுகிற ஆலைகள் என்பது பொருள். கரும்பாலை, கரும்பாலை என்பது வலித்தல் விகாரத்தாலே கருப்பாலை என்றாயிருக்கிறது. வலிக்கும் வழி வலித்தல் என்று சொல்வார்கள். செய்யுள் விகாரங்கள், நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம், தொகுத்தல் விகாரம், அதுபோல வலித்தல், மெலித்தல் போன்ற விகாரங்கள், மாறுபாடுகள். விகாரம் என்றால் வேறுபாடுகள், மாறுபாடுகள் என்பது பொருள். இங்கே கரும்பு என்று இருக்க வேண்டியது கருப்பு என்று இருக்கிறது. அப்ப கருப்பாலைகளில், கரும்பு காய்ச்சுகிற ஆலைகளில் வல்நிலை மல்லர், நல்ல வலிமையான உடலை உடைய உழவர்கள் உகைப்ப செலுத்த, எதை செலுத்த? அந்த மர உருளைகளை செலுத்த எழுந்த மரக்கோவை மீண்டும் மீண்டும் சுழந்து கொண்டே இருக்கிற அந்த மரக்கோவைகளிலிருந்து பல்முறை வந்து எழும் ஓசை, பல முறையும் சுழல்வதனாலே வந்து எழுகின்ற அந்த ஓசை பயின்ற முழக்கத்தாலும் அந்த எண்ணுமைகள் தொக்கன என்று இலக்கணம் சொல்வார்கள். உண்மை மறைந்திருக்கிறது. உண்மை தொகை 1 2 முழக்கத்தாலும் அடும் புகையாலும் என்று வரணும். பின்னாடி வருது. முழக்கத்தாலும் அன்னம் அருங்குறை தண்டுரை வாவி, அன்னப்பறவைகள் பக்கங்களிலெல்லாம் தங்கி இருக்கின்ற குளிர்ந்த நீர்த்துறைகளின் குளங்களுக்கு பக்கத்திலே தான் இந்த கரும்பாலைகள் இருக்கின்றன. அதன்பாலை என்றால் அதற்கு அப்பாலே கண்ணல் அடும்புகை, கரும்பை காய்ச்சுகின்ற புகையானது முகில் செய்வ மேகங்களைப் போல் காட்சியளிக்கின்றன. அந்த கரும்பாலையிலிருந்து எழுகின்ற புகை மேகத்தினுடைய கருமை நிறத்தையும், அந்த மரக்கோவைகள் எழுப்புகின்ற ஒலி மேகத்தினுடைய முழக்கத்தையும் ஒத்திருக்கின்றன. இது கரும்பாலையினுடைய நிலைகள் என்பது இந்த 3வது பாடலுடைய பொருள். அடுத்த 4வது பாடல். இதெல்லாம் இந்த மருதத்திணையினுடைய சிறப்பை, வயல் சார்ந்த பகுதிகள், நெல்வயல்கள் எவ்வாறு இருக்கின்றன, தடாகங்கள் எவ்வாறு விளங்குகின்றன, எவ்வளவு மகிழ்ச்சியாக உயிரினங்கள் எல்லாம் இருக்கின்றன, அந்த மேல்மட நாடு எவ்வளவு அமைதியான நாடாக இருக்கிறது, அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான உணவுப் பொருள் எல்லாம் எவ்வாறு அங்கே உருவாக்கப்படுகின்றன என்ற செய்திகளை எல்லாம், மருதத்திணைக்குரிய செய்திகளை எல்லாம் முதல் 4 பாடல்களிலே சொல்லி வருகிறார். இந்த முதல் அடுத்து பார்க்க இருக்கிற 4வது பாடல் வரை மருத நலத்தினுடைய சிறப்புகள். மருதம் என்பது வயல் சார்ந்த பகுதியினுடைய சிறப்புகள். இந்த 4வது பாடல் பாருங்க. பொங்கிய மானதி நீடலை உண்டு பொன்னல் சங்கம் துங்க இலை கதலி புதல் மீது தொடங்கி போய் தங்கிய பாசடை சூழ்கொடி ஊடு தவழ்ந்தேறி பைங்க முகின்தலை உத்தம் முதிர்க்குவ பாளையர். அதாவது சங்குப்பூச்சிகள் வாழை இலையில ஏறுது. சொல்லப்படுகிற செய்தி என்ன என்றால், ஆற்றில் இருந்து வாய்க்கால் வழியாக வயல் வழியாக ஓடி வருகிற நீரிலே மிதந்து வருகிற சங்குப்பூச்சிகள் அப்படியே போய் பக்கத்துல இருக்கிற வாழை மரங்களினுடைய பெரிய இலைகளிலே ஏறிக்கொள்கிறது. அந்த பெரிய இலைகளிலே இருந்து அதன் மேலே கொடிகள், பசுமையான கொடிகள் படர்ந்திருக்கின்றன. அந்த பசுமையான கொடிகள் வழியாக ஏறி போய் மேலே பாக்கு மரத்துக்கு போயிடுது. இந்த வாழை மரத்தில் படர்ந்திருக்கிற கொடிகள் அதனுடைய அண்மையில இருக்கிற பாக்கு மரத்துக்கு மேல் போய் படர்ந்து கொடிகள். இந்த நீரிலிருந்து ஓடி வந்த சங்கு பூச்சிகள் முதலில் வாழை இலையில ஏறி
அந்த வாழை இலையிலிருந்து மேல் நோக்கி செல்லுகின்ற கொடி வழியாக போய் கமுக மரத்தினுடைய உச்சிக்கு போய் கமுக மரத்தினுடைய உச்சியிலிருந்து தங்களுடைய வயிற்றில் இருக்கிற முத்துக்களை உதிர்க்கின்றன, முத்துக்களை சொரிகின்றன. அது எவ்வாறு இருக்கிறது என்றால், பாளைகளை அந்த கமுக மரங்கள் தங்களுடைய பாளைகளை உதிர்ப்பது போல இருக்கிறது. எனவே அந்த பாளைகள் முத்துக்களை போல, இந்த முத்துக்கள் பாளைகளை போல விளங்குகின்றன என்பது பொருள். பாருங்க, பொங்கிய மாநதி அதாவது நீர் பொங்குதல் என்றால் என்ன? நீர் பெருகி வருகிற பெரிய நதிகள். 2 நதி இருக்கு இல்லையா, காவிரி ஆறும் கொள்ளாறும். நீர் பெருகி வருகிற மாநதி, பெரிய நதி, பெரிய ஆறு, பேராறு. அந்த பேராறுகளிலே வருகிற நீண்ட அலைகள், அந்த நீண்ட அலைகள் உந்தி தள்ளுகின்றன, பிடித்து தள்ளுகின்றன. எவற்றை என்றால் இந்த சங்கு பூச்சிகளை. பெரிய நதிகள், அதுல நீர்ப்பெருக்கு பெருகி வருகிறது. நீர்ப்பெருக்கு பெருகி வருவதனாலேதான் அவை மாநதிகள் ஆகின்றன. அந்த மாநதிகளிலே வருகிற நீண்ட அலைகள், நீண்ட அலைகள் என்ன செய்கிறது? உந்தி தள்ளுகின்றது. மரங்களை உந்தி தள்ளும், பழங்களையும் பூக்களையும் மற்றும் பலவற்றையும் தன் மீது வருகின்ற எல்லாவற்றையும் உந்தி தள்ளும். அது போல சங்கு பூச்சிகளையும் உந்தி தள்ளுகின்றன. புனல் சங்கம், புனல்னா நீர், நீரிலே வாழ்கிற அந்த சங்கு பூச்சிகளை அது உந்தி தள்ள, மாநதியிலே இருக்கிற நீண்ட அலைகள் இந்த சங்கு பூச்சிகளை, நீர்வாழ் சங்கு பூச்சிகளை உந்தி தள்ள, அது துங்க இலை கதலி புதல் மீது. துங்கம்னா மேல, பெரியன்னு அர்த்தம் இல்லைங்களா? துங்க கரிமுகத்து தூமணியே. துங்கம் என்றால் மேலான, உயரிய, பெரிய என்பது பொருள். அது போல இங்கே துங்க இலை கதலி. கதலின்னா வாழை, எல்லாம் தெரியும். கதலி பலவா தாம்பூல மகாநிவேத்தியம் நம்ம குருக்கள்லாம் சொல்லுவாங்க. கதலி என்பது வாழை என்பது பொருள். துங்க இலை கதலி, பெரிய இலைகளோடு கூடியிருக்கிற வாழை. அந்த அது புதல் போல இருக்கிறது. அந்த வாழை புதல் மேலே ஏறி அதன் மீது தொடங்கி போகிற, புதல் மீது தொடக்கி போய் அந்த இலை மேலே அப்படியே மேல போய் தங்கிய பாசடை சூழ்கொடி, அந்த வாழை இலையில படர்ந்து இருக்கிற, வாழை இலையில் தங்கி இருக்கிற பாசடை என்றால் பசுமையான இலை, வாழை இலை. அந்த வாழை இலை மேல சூழ்ந்து இருக்கிற கொடி பாருங்க. அந்த இயற்கை வளம், யாரும் வாழை இலையை எடுக்கிறது இல்லை, வாழை தண்டை பறிப்பது இல்லைன்னா அவ்வளவு வளம் இருப்பதனாலே அந்த வாழை இலைகளின் மீது கொடிகள் படர்ந்து இருக்கின்றன. அந்த படர்ந்திருக்கிற கொடிகள் மேல இந்த சங்கு பூச்சிகள் ஏறி போதான். எப்படி நீரிலே வந்த அந்த சங்கு பூச்சிகளை ஆறுகளினுடைய அலைகளானது பிடித்து தள்ள, அது அப்படியே பெரிய வாழை இலையிலே போய் ஏற, அந்த பசுமையான இலைகளில் படர்ந்து இருக்கிற கொடிகள், அந்த கொடிகள் வழியாக மேலே ஏறி போகிற சங்கு பூச்சிகள் வாழை மரத்துக்கும் பக்கத்திலே இருக்கிற பாக்கு மரத்தினுடைய உச்சிக்கு போய் விடுகிறது. ஏனென்றால் இந்த இலையிலிருந்து படர்ந்து செல்கிற கொடிகள், அந்த கொடிகள் வழியே ஏறி போகின்றன சங்கு பூச்சிகள். அதான் பாருங்க, துங்க இலை கதலி புதல் மீது தொடக்கி போய், அது வழியே அப்படியே தொடர்ச்சியாக போய் தங்கிய பாசடை சூழ்கொடி, அதோடு தங்கி இருக்கிற அந்த பசுமையான இலைகள். பாசடை என்றால் பசுமையான இலை, அடை என்றால் இலை என்பது. பசுமையான இலைகளோடு கூடியிருக்கிற, சூழ்ந்திருக்கிற கொடி, பசுமையான கொடிகள், அது பூங்கொடிகளாக இருக்கலாம். அந்த கொடிகள் ஊடு தவழ்ந்தேறி, கொடிகள் ஊடே, கொடிகளிடையே அப்படியே இந்த சங்கு பூச்சிகள் தவழ்ந்து போய் மேலே ஏறி பைங்கமுகு, பைங்கமுகின் தலை. பைங்கமுகு என்றால் பசுமையான பாக்கு மரங்கள். பாசடை என்றால் பசுமை அடை என்று பிரிக்க வேண்டும், பைங்கமுகு என்றால் பசுமை கமுகு என்று பிரிக்க வேண்டும். ரெண்டும் பண்பு தொகை புணர்ச்சி தான். ரெண்டும் இவ்வாறு சேருவதற்கு, பாசடை பசுமை அடை எப்படி பாசடையாயிற்று, பசுமை கமுகு எப்படி பைங்கமுகாயிற்று என்பதற்கு பண்பு தொகை புணர்ச்சி விதிகள் இருக்கின்றன. அவ்வாறு பைங்கமுகின் தலை, அதனுடைய உச்சியில போய் ஏறிடுகிறது இந்த சங்கு பூச்சிகள். சங்கு பூச்சிகள் அலைகளாலே தள்ளி வரப்பட்டு வாழை இலை மீது ஏறி, அந்த வாழை இலை மீது படர்ந்திருக்கிற பசுமையான இலைகளோடு கூடியிருக்கிற கொடி வழியே மேலே சென்று பாக்குமரத்தினுடைய தலைக்கு சென்று, பைங்கமுகின் தலை சென்று முத்தம் உதிர்க்குவ பாளையன, அந்த
பாக்குமரத்தினுடைய பாலை உதிர்வது போல, பாலை உதிரல, பாலை உதிர்வது போல முத்தம் உதிர்க்குவ தங்களுடைய முத்துக்களை உதிர்க்கின்றன. சங்கு பூச்சிகள் தாங்கள் சுமந்து சென்றிருக்கிற முத்துக்களை ஈனுகின்றன. எங்கிருந்து? பாக்குமரத்தினுடைய உச்சியிலே போய் சங்கு பூச்சிகள், நீர்வாழ் இனங்களாகிய சங்கு பூச்சிகள் முத்துக்களை உதிர்க்கின்றன. அது எவ்வாறு இருக்கிறது என்றால், அந்த பாலை, பாக்குமரத்தினுடைய பாலைகள் உதிர்வது போல காட்சியளிக்கின்றன என்று இந்த 4வது பாடல்ல பாலைகள் பூ உதிர்ப்பன போல சங்கு பூச்சிகள் முத்துக்களை சொரிகின்றன என்ற செய்தியை இந்த 4வது பாடலில் மிக அழகாக சொன்னார். இந்த பாடல் தான் நம்ம எல்லாம் மருத நல கருப்பொருளாகவே பார்க்கிறோம். வயல், பண்ணை, பூக்கள், வாழை, கரும்பு எல்லாம் மருதத்தனையினுடைய கருப்பொருள்கள். தெய்வம், உணவு, மா, மரம், புல், பறை, செய்தி, யாழின் செய்தியோடு தொகை எல்லாம் கருப்பொருள்கள் என்று சொல்வார்கள். ஒரு திணைக்குரிய கருப்பொருள். ஒவ்வொரு திணைக்கும் கருப்பொருள் இருக்கிறது. முதல்ல தெய்வம், தெய்வம் தான் கருப்பொருள். மருதத்திணைக்கு யாரு தெய்வம் என்றால் இந்திரன் தான். மாயோன் மேய காடுரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புறல் உலகமும், வேந்தன் மேய தீம்புறல் உலகம், தீம்புறல் உலகம் தான் மருதத்திணை. வேந்தன் என்றால் இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவராகியவன். வேந்தன் மேய தீம்புறல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகம் சொல்வார். வருணன்னா கடலுக்கு கடவுள், நெய்தல் திணை கடவுள். ஆக இங்கே அந்த 4க்கும் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்று சொல்லிய முறையால் சொல்லவும் போடுவே என்று தொல்காப்பியத்துல 4 திணைகளுக்கும் தெய்வத்தை வரையறை செய்திருப்பார்கள். பாலை என்பது ஒரு திணை உண்டு, அதற்கு கொற்றவை தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பாலை என்பதற்கு தமிழ்நாட்டிலே நிலையான ஒரு இடம் இல்லை. அதை பற்றி நாளை நாம் சிந்திக்கலாம். இப்போ இந்த பசுமையான பாக்குமரத்தினுடைய உச்சியில் ஏறி இந்த சங்கு பூச்சிகள் முத்துக்களை உதிர்க்கின்றன. இது எவ்வாறு இருக்கிறது என்றால், நீர் பெருக்குகிற மிகப்பெரிய ஆற்றிலே வருகிற நீண்ட அலைகள் உந்தி தள்ளுகின்ற நீர்வாழ் பூச்சிகளாகிய சங்கு பூச்சிகள் பெரிய இலைகளையுடைய வாழை இலையிலே ஏறி அது அப்படியே தொடர்ந்து போய் அதோடு தங்கி இருக்கிற பசுமையான இலைகளோடு கூடியிருக்கிற கொடி வழியே மேலேறி சென்று தவழ்ந்து ஏறி சென்று, ஏனென்றால் தங்களுடைய வயிற்றுக்குள் முத்தை சுமந்திருப்பதனாலே தவழ்ந்து தவழ்ந்து அந்த கொடி வழியாக ஏறி சென்று பாக்குமரத்தினுடைய உச்சிக்கே சென்று அங்கே அந்த பாக்குமரங்கள் பாலைகளை உதிர்ப்பதைப் போல, அவைகள் பாலைகளை உதிர்க்கவில்லை, பாலைகளை உதிர்ப்பதைப் போல இந்த சங்கு பூச்சிகள் முத்துக்களை உதிர்க்கின்றன என்று மருதத்திணையினுடைய சிறப்புகளை எல்லாம், வயலும் வயல் சார்ந்த பகுதியின் சிறப்புகளை எல்லாம் இந்த 4 பாடல்களிலே சொல்லி வந்த தெய்வ சேக்கிழார் அடுத்த 5வது 6வது பாடல்களிலே மருதமும் முல்லையும் இணைந்திருக்கிற திணைமயக்கம் சொல்ல இருக்கிறார். அவற்றை நாளை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.